என்ன ஜோக்குண்டா விலாசமா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கொண்டு 2 வீடியோ எடுத்துட்டு காரை தள்ளி சார்ஜ் பண்ணுறவா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. அப்படி ஒரு கதைக்கு ஒரு இடம் எடுக்கலாம் போனால் நான் எந்த காரை தந்துட்டு போகிறேன்னு கொஞ்சம் நாளைக்கு ஓடுங்க நான். அப்புறம் நீ 200-300 அதுக்கு குறைச்சா நீ எடுக்கிற இல்லையா? இதுக்கு மெக்கொண்ட கொழுகி அனுப்பிவிடுவோம் என்ன? ஓ நம்பல இந்த ஒரு நம்பல எடுத்து கொழுகி கொண்டு போ. நிப்பாட்டி போட்டு காய்க்கப்படாது போனதுலேருந்து ஒன்றும் இல்லையா பொம்மைக்கா. ரிமோட் கார் கொண்டு கேளுங்கோ. எத்தனை பேருண்டா அவங்கள குடும்பத்தை எத்தனை 3 பேர் போகக்கூடிய மாதிரியா? சரியா? ஓகே. ஆடு வாங்கி கொடுத்து மாடு வாங்கி கொடுத்து கடைசியில் எங்கட சேனல் மூலமாக காரம் வாங்கி கொடுக்குறோம் பார்த்தியா? ஓகே. உண்மையிலேயே வேலை இணைக்கலாம் அந்த மாதிரி கிடையாது. எனக்கண்டா அதுக்கு கோழி விட நீங்கள் இருக்கலாம் போல. உண்மையாக தானே அக்காவுக்கு ஒரு உதவி செய்கிறக்கு ஊருக்கு வந்ததுங்கான நாங்கள் பட்ட பாடுகளும் காணும். அறிஞ்சியலோ தெரியா செய்திகள் எல்லாம் வரும். சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ காசு நாங்கள் இது வரைக்கும் தந்துட்டோம்ண்டு? 6,67,000. 6,67,000. ஓகே. எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படித்தீங்க? இல்லை கேட்குறேன். என்ன ஒரு மனுஷன் கேள்வி கேட்கக்கூடாது. 6,42,000 பேர் இதை கூட்ட. உங்களுக்கு எவ்வளோ வந்தது? 6,67,000 கூட்டினீங்களது? நேற்று தான் கூட்டினேன். நேற்று டேக்க பிழைச்சிக்கலாம். புதன்கிழமையில கொஞ்சம் கணக்கு வழக்க பிழைக்கிறது கூட நோமில்லை. நேற்று நாங்கள் கூட்டிக்க பிழைச்சி இல்லை பின்னேரம் 2 காலமாக கூட்டி தான் ஒரு சரியாக்கினாங்க. முதல் நாள் சொன்ன மாதிரி கொண்டு தந்தாச்சு. மூத்த பிள்ளைக்கு சைக்கிள் எடுத்து தந்தாச்சு. சரி தானே? எல்லாம் ஓகே தானே? கம்ப்ளீட் தானே? எதுவும் குறை இருக்கா? இல்லை ஒரு குறை. அப்போ படிங்க. குறை ஒன்றும் இல்லை. மறை மூத்தி கண்ணாண்டு. கோழி என்ன மாதிரி நீங்கள் பராமரிப்பீங்க? பராமரிக்கிறாண்டு குளிக்க வைப்பீங்களா ஒரு நாளும்? இல்லையா அதுக்கு குளிக்க என்ன தெரியா கோழியில பற்றி அதான் கேட்டேன். நான் கயக்க போய் சொல்லியிருந்தேன் உங்களோட இந்த பிள்ளை இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் இரவே ஓடி போனேன். அங்கே காசு போட்டு போய் இங்கே பள்ளத்துக்கு காலை வச்சு விழுந்தும் போனேன். ஓ அவ்வளோ அந்த வேகம் உங்களுக்கு உதவி செய்யணுமெண்டு. இப்போ இதில் உதவி செஞ்சவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடீஸ்வரனும் இல்லை, லட்சாதிபதியும் இல்லை, மில்லியனரும் இல்லை. உதவிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது. சரியா? சந்தோஷமா? சந்தோஷமா? ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறான்றதை நாங்கள் எப்படி இனங்காணலாம்? காலாடுமா? அப்போ என்ன வேற உதவி செய்தவியோ அவையால் நான் இப்படி இருக்கிறத நான் அவைக்கு சந்தோஷத்தில். காலம் என்ன சாப்பிட்டீங்க? இது இப்போ நாங்கள் இங்கே வர மாட்டோமில்லோ, அதால் தான் கேட்குறேன். காணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்போ ஆனால் அந்த என்னதான் சொன்னாலும் மனம் வந்து கொஞ்சம் வேணான்னு சொல்ல மனசு இல்லை தான். நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வரைக்குள்ளே இந்த மாதிரி எங்கே வச்சுருந்தேன் தெரியுமோ? சொல்லுங்க. இந்த மாமரத்தின் உச்சி இருக்குல்லோ அந்த தொங்கல்ல வச்சேன் நான். ஆனால் உண்மையிலே மக்கள் கமெண்ட்ஸ் எழுதிக்க கூடாக்க நான் அதை பற்றி கவனிக்கிறேன். என் அக்கா பாவம் அப்பா பாவம்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து உங்களோட அந்த கேரக்டர் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி எதுவும் இருக்குதா? அந்த மாதிரி செஞ்சிட்டேன். நான் இவ்வளோ கேள்வி உங்களை கேட்டினாண்டா உங்களுக்கு ஆக்கள் அனுப்பின காசு வந்துட்டு கூட்டும் போது கொஞ்சம் கூட தந்துடுது. அப்போ சிலவில் நான் உங்களோட இப்போ நீங்கள் சொன்னீங்க கோழிகிற முட்டையை விற்று அதில் ஒரு லாபம் வந்தால் நான் ஆக்களை கொடுப்பேன்னு சொன்னீங்களோ. அப்போ இப்போ நீங்கள் எப்படி செய்ய போறீங்களோ உங்களுக்கு வந்த உதவியில் ஒரு கொஞ்சத்தை வேறு யாருக்கும் கொடுக்கலாம்னு கேட்டால் நீங்கள் ஓமண்டா போறீங்களா என்ன புரியும்? நான் மாட்டேங்க. இடையில கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் 2-3 தடவை போனாங்க. உங்களோட வீட்டை வந்த ஆள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அல்வாய் நாவலடி சந்தைக்கிட்ட தான் நிற்கிறேன். ஸோ அந்த அல்வாய் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த பிளேடால் வெட்டின அக்காண்ட வீடியோ தான். ஸோ வந்து அக்காட அலுவல் வந்து இன்றையோட வந்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வீடியோவில் வந்துட்டு நான் கதைச்சிருப்பேன் வந்து அந்த கோழிக்கூட்டுக்கு சாமான்லாம் எடுத்து கொடுத்த அப்புறம் வந்து கோழிக்கூடு ஃபினிஷ் பண்ண அப்புறம் வந்துட்டு நான் கடைசியாக உங்களுக்கு அந்த டிவி அப்புறம் வந்து அந்த ரிமோட் கார் அதையும் வாங்கி கொண்டு வந்து தந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி தந்துடுவேன். அதோடு நீங்கள் அது உதவி என்று யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு
நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அக்காவை ஆரம்பத்தில் எடுக்கும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பரிதாபப்பட்டாங்க. உடனடியாக வந்துட்டு காசு அனுப்பியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட எழுதியிருந்தாங்க உண்மையிலே அக்காவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. காரணம் என்னென்னா அக்காண்ட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேச மாட்டார். அதே மாதிரி அக்காவுக்குமே வந்து ஒரு கண் தெரியாது அண்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லை, இப்படி நிறையவே வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பிற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அக்காவுக்கான உதவிகளை வந்து கொண்டு போய் சேர்க்கும்போது வந்துட்டு அக்கா வந்து சும்மா கொஞ்சம் கதைச்ச விதங்களை பார்த்துட்டு அக்கா வந்து இப்போ கொஞ்சம் திமிராக கதைக்கிறான்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. உண்மையிலே அந்த மாதிரி திமிரண்டெல்லாம் இல்லை, ஒரு சந்தோஷத்தின் நிமித்தம் அந்த மாதிரியான கதைகள் சிலவெல்லாம் வரலாம். ஆரம்பத்தில் வந்து பாவப்பட்ட நீங்கள் திடீரென்று ஒரு 2 வீடியோவில் வந்து அப்படி கதைச்சா அப்புறம் வந்துட்டு மனநோம்படியாக எழுதுத வந்து அழகில்லை. யாரோ எழுதியிருந்தாங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவாக்கு டிவி கேட்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்றக்காண்டி நாங்கள் எங்கள்கிட்ட பொழுதுபோக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் டிவியில் பார்க்கக்கூடாதுன்ட்டு இல்லைன்னா மனுஷன் அன்றாட ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பொழுதுபோக்குக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒதுக்கப்படணும். இவன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடாக இருக்கட்டும் உள்நாடாக இருக்கட்டும் உங்களுக்கான ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எங்களுடைய வீடியோக்களை பார்க்குறீங்க உங்களுடைய ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டி. ஸோ அந்த மாதிரி தங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு தேவை அப்படின்றது அந்த அக்கா கேட்டிருந்தா. உண்மையிலே வந்து அந்த உதவிக்கு காசு அனுப்புகிறவங்க வந்துட்டு இப்படியான கமெண்ட்ஸை வந்துட்டு எழுத மாட்டாங்க. சும்மா அந்த வழியாக்கள் தான் வந்து எழுதுவாங்க. இல்லை நாங்கள் எல்லாத்த கருத்துக்களும் நல்லதாக பட்டால் கண்டிப்பாக வந்துட்டு எடுக்க கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து மற்றவங்களோட மனசை நோக்கடிக்கிற மாதிரி வந்து எழுதும் போது வந்து கொஞ்சம் மனதுக்கு வேதனையாக இருக்கும். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து நான் அக்காவுக்கான டிவி அண்ட் வந்துட்டு அந்த ரிமோட் கார் வந்து 2யுமே நாங்கள் வாங்க போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் நான் 1வது 2வது வீடியோக்களை வந்துட்டு சொல்லி ஒரு ஆசையை வந்துட்டு அவங்களோட மனதில் விதைச்சிட்டேன். ஸோ வந்து நான் எப்போ போனாலுமே அவங்க கேட்பாங்க வந்துட்டு மகள் ரிமோட் கார் கேட்டவா அப்படின்னு சொல்லி. அப்போ கண்டிப்பாக அது ஒரு 5000 ரூபா அப்படி தான் வரும். ஸோ வந்து நாங்கள் வாங்கி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதையும் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுடைய வேலை வந்து முடிஞ்சுது. உண்மையிலே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினமெல்லாம் 46 47 நிற்கிது வந்துட்டு எஃப்னாவில் வந்து வெப்பநிலை. இதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டில் கூட மக்கள் சரியான மாதிரிக்கு குறைவு. இப்போ கூட நான் பேங்குக்கு போயிட்டு வந்தேன், பேங்குக்குள்ளே வந்துட்டு க்ரௌடே இல்லை, அந்த மாதிரிக்கு வெளியேறாங்க இல்லை மக்கள். சரி தானே. ஸோ இதே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து பாருங்க ஒரு கொஞ்சம் யோசிச்சு வாங்க. சரி தானே. நேற்று கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த அம்மாக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த வெக்கை அப்படியே அந்த வெகுக்குரு வந்துட்டு அள்ளி போட்டுட்டு ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்றது எங்களுடைய ஒரு அட்வைஸ் வந்துட்டு. உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு நீங்கள் எங்களுடைய நலன் விரும்பிகள் மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஆக்களாக நாங்களும் இருக்கிறபடியாக உங்களுடைய நலன் கருதி அந்த ஒரு அப்டேட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். சரி தானே. ஸோ நாங்கள் இப்போ வந்து நெல்லியடி டவுனில் போய்ட்டு அக்காவுக்கான ஒரு டிவி அப்புறம் வந்து அந்த ரிமோட் காரை வாங்கி கொண்டு அக்காண்ட வீட்டை போய்ட்டு கோழிக்கூட்டல் வேலையெல்லாம் வந்துட்டு முடிஞ்சுதா அப்படின்ட்டு பார்த்துட்டு அக்காவுக்கான பேலன்ஸ் காசுமே இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் கொடுத்துட்டு அக்காவோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லைக் வந்து ஒரு மந்த்துக்குள்ளே அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம் வாங்கோ. என்ன இதில் நிற்கிற யோசிப்பார் உங்களை என்னடா அவங்க காணி இழக்கிறாக்களோ. சரி ஓட்டம் உம்மாலே பட்டி மாற்றவங்க சார்ஜ் போடுவோம் ஐயா கட்டம் பிளச்சிட்டு மரியாட்டுப்பா அக்கினி பொருவா அந்த வேலையை வரும்போலாங்கட அடிக்க பேட்டரி லோ ஆயிட்டு ஒரு லைட்டாக புஷ் பண்ணிவிடுவா இந்த செல்லை குட்டி பாபம் தனியாக தள்ளுறியா பாப் நீ இறங்கி அவன் தள்ள ஒரு நிமிஷம் போகிறா டே. என்ன ஜோக்குண்டா விலாசமா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கொண்டு வீடியோ எடுத்துட்டு காரை தள்ளி சார்ஜ் பண்ணுறவா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று என்ன மாதிரி சனம் நினைக்கிறது இது என்னடா அது ஒரு சுகமான வேலை தானே அப்படின்னு சொல்லி இந்த காலமாக அந்த அக்காவுக்கு காசு அனுப்பி நாங்கிட்ட டீட்டெயிலை கண்டுபிடிச்சி எழுதப்பட்ட பாடு இருக்கே கடவுளே என்னத்தை சொல்ல.
அது ஒரு பக்கம். இதுக்கு வந்து சில பேர் கமெண்ட் எழுதுவாங்க, இந்த நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் ஒன்றை மெயின்டைன் பண்ணலாம் தானே, அன்றாடம் அதை நோட் பண்ணி வச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னு சொன்னால் எல்லாம் வந்து ஈஸியாக சொல்லலாம், ஆனால் நாளாந்தம் அதை செயற்படுத்துகிறன்ற வந்து கஷ்டம் தெரியும் தானே. அதுவும் வந்து எங்களோட இருக்கிறாக்கள் எப்படி தாக்கலன்ற காட்டாத திரும்பி இருக்கா பம்பரத்தலேன் ஆறா கமெண்ட் எழுத பம்பரத்தலேன்னு. ஐயோ கடவுளே. அப்போ நாங்கள் தெரியும் தானே எல்லாருமே பொடியலன்றபடியாக கொஞ்சம் வேலைகள் அப்படி இப்படி செய்கிறது கொள்வது. வீட்டை நீ காலமே ஒரு 9-10 மணிக்கு வரக்கிட்டால் வீட்டை வர வந்துட்டு லேட் ஆயிரும். அது பிறகு வந்துட்டு எல்லாம் வீடியோலாம் போட்டுட்டு படுக்க வந்துட்டு 1 மணி 2 மணி ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு ஒலிம்பி எல்லாம் செய்கிறேன்னா கஷ்டம். என்ன கொஞ்சம் நெருங்கி வரதான் சில காரியங்களை வந்து செய்யலாம். புரிஞ்சுக்கொள்ளுங்க நினைக்கிறேன். அக்காவுக்கு ஒரு அடிச்சு கேட்பேன், கட்டாயம் ரிமோட் கார் சேவை ஒன்று என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரியில்லை, இந்த ஸ்டாண்ட் ஒன்று லண்டன் அம்மா கொண்டு வந்து தந்தவா அவள் அண்டைக்கு கேட்டு வாடா பையன், அது பாவிக்கிறே இல்லை. ஹலோ ஓமாக்கா, எங்கே வீட்டு அனுக்கிறீங்க? சரி, நான் இப்போ ஒரு கொஞ்சத்தில் வருவேன். என்னென்னா உங்களுக்கு அந்த ரிமோட் கார் வந்து வேணுமோ கட்டாயம்? இல்லாட்டி அண்டு இல்லை, நான் சரியா இருந்தாலும் நான் சொன்னதுக்காண்டி ஒரு கால் நெல்லியடியில் ஒரு கடைக்கு நான் போகிறேன். போயிட்டு இருக்கா பார்க்குறேன், பார்த்து இருந்தால் வேண்டி கொண்டு வரேன். அப்படி இல்லாட்டி உங்கள்ட்ட காசை தரேன், நீங்கள் வேண்டுங்க. சரியா? அப்படி ஒரு கதைக்கு ஒரு இடம் எடுக்கலாம் போனால் நான் எந்த காரை தந்துட்டு போகிறேன்னு கொஞ்சம் நாளைக்கு ஓடுங்க. எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறீங்க. சரி, நீங்கள் வீட்டை நில்லுங்க, நான் ஒரு கொஞ்சத்தில் வருவேண்ணா. ஓகே, சாப்பிட்டுக்கு எப்படி இருங்க, கொஞ்சம் கூட கதைக்க வேண்டி வருமா? சரி, ஓகே பாயா. ஓகே, பாய் பாய் பாய். ஸோ வந்து நாங்கள் இப்போ நெல்லியடி கடை ஒன்று போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் அபான்ஸ் லேண்ட் வந்து சிங்கரில் அந்த டிவி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் விசாரித்தோம். கொஞ்சம் விலை கூட மாதிரி தென்பட்டதால் நாங்கள் இப்போ நார்மல் கடை ஒன்றுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு விசாரித்து பார்ப்போம் என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இப்போ வெளியிலேருந்து காசு அனுப்பினாலும் நாங்கள் செய்கிறது எங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் வந்து எதுவுமே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் கடையில் போயிட்டேன். ஓகே, முந்தி நாங்கள் இங்கேண்டா எடுக்கிற அந்த இந்த எலக்ட்ரானிக்கல் சாமானண்டா கேட்டு பார்ப்போம். ஓகே, 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி என்ன ப்ரைஸ் போகுதுண்ணா? 32 ஸ்மார்ட் வந்து ஒரு சவுண்டை கொஞ்சம் மியூட் பண்ணுவீங்களா? எவ்வளோண்ணா? 32 இன்ச்சு ஸ்மார்ட் இருக்குது. 69,500. 69 அந்த ஸ்டாண்டோடைய அண்ணா? இல்லை, ஸ்டாண்ட் வந்து டேபிளில் வைக்கிறான் வரும். சிவலில் போட்டு வேணால் புரிம்பாடு டேபிளில் வைக்கிறது வரும். ஸோ அது 69 அண்ணா லாஸ்ட் ப்ரைஸ். அல்லது குறைக்க மாட்டிங்களா? கடைசி உங்களுக்கு 64 கொடுத்துடலாம். 64. இப்போ நான் நினைக்கிறேன் நாங்கள் எடுத்த டைமில் என்ன பிராண்டுண்ணா இது? டிஎம்டி. நல்லம்மா. ஓகே, டிவி 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இப்போ வர டிவிகளுக்கு 2 இயர்ஸ் போர்ட்டுக்கும் 1 இயர் டிஸ்பிளேக்கும் தான் இருக்குது. இதுங்க வந்து ஃபுல்லாக 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குதா? ஓகே, அப்போ தாங்க. ரெண்டா இது நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் பார்க்குறீங்க தானே. இப்போ வீடியோ கூட எடுக்கிறது வந்து எவிடன்ஸ் தான். ஏன்டா அதில் ஒரு ஃபேக்கும் இருக்கக்கூடாண்டபடியா, எங்களுக்கு உருவம் இருக்கக்கூடாண்டக்காண்டி நீங்கள் குறைக்கிற காசு கூட அது அவங்களுக்கு தான் பிரியோசனப்படும்லாங்க தான். மற்றது நல்லா குறைச்சி உங்களுக்கு என்னோட தான் நல்லா குறைச்சிக்கிட்டேன். அதுதானோ, சந்தோஷம். இது எனக்கு இல்லை, அந்த அல்வேக்கில் ஒரு கண்டறியாத அக்காவுக்கு அவங்க வந்து பாவம் சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்குது, அது பொழுதுபோக்கு இல்லை, அவள் தேப்பனுக்கு வந்து அந்த மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு கொடுப்போம். நான் அந்த உங்கள்கிட்ட அந்த விளையாட்டு சாமானியம் இருக்குது, அந்த ரிமோட் காரையும் இருக்குதா? அது இல்லைன்னு ஃபேன்சியில் இருக்கும் அது. ஓகே, இதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வாரண்டியா? ஓகே. கிலோ என்னென்னால் ரன்னராக வந்து என்னென்னா தெரியாது. அவருக்கு வந்து டிஎம்டி வந்து எவ்வளோ போடலாம் கிடச்சி 69,500 சொன்னாங்க. சொல்லுங்க, அப்படி கொஞ்சம்
வளமையாக வராக்கலாம். இது என்னென்னா ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஸ்மார்ட் டிவி 4 கூட இல்லை. ஃபுல் வாரண்டி 3 இயர்ஸ் தானே என்ன? அண்ணன் எங்களுக்கு அன்றைக்கி குறைய தான் சொல்லிக்கிறேன். அவரே ஒரு ரூபா கூட தான் சின்ன வராங்க. அப்படியே என்ன 65 அப்படி சந்தோஷம். நன்றி அண்ணா, நீங்கள் 64 போடுறதுக்கு. அன்றைக்கு வந்து நாங்கள் எப்போ என்றால் அந்த மடு மாதம் வந்ததில்லை இங்கே, அந்த டைமில் வந்து நாங்கள். ஆனால் இங்கே அந்த ஸ்பீக்கர் எல்லாம் கட்டியிருந்தபடியாக அங்கே அந்த கதைக்கிற சவுண்டு கிளாரிட்டி இருக்கானபடியாக விட்டுட்டு போயிட்டோம். அப்போ அதுக்கிடையில் அவங்களுக்கு ஒரு கோழிக்கூடு அடிக்கிற வேலை இருந்தால் அப்போ அந்த வேலை போய் கொண்டு வந்ததால் அதை பார்த்தது. டிவி செக் பண்ணணுமா இருக்கா போட்டு பார்ப்பேன். செக் பண்ணிடுறாங்க. அந்த ரிமோட் கார்கள் ஐட்டம் இங்கே வாங்கலாம். செலவாணி இல்லையா? சொல்லுங்கண்ணா. இது நார்மலாக உங்களுக்கு டிவியில் சாரி டேபிளில் வைக்கிற ஸ்டாண்ட் வருமே என்ன? ஓகே, நாங்கள் எடுத்ததோட இல்லை மாடல் வரும். ஏன்னா இது மேபி கொஞ்சம் கூட இருக்கலாம். 3 இயர்ஸ் வாரண்டி என்னோடையாண்ணா. நாங்கள் வேட்டா முந்தி வாரடா. இப்போ சின்ன சின்ன அந்த சாமான செட்டுகள் ஊரல் இருக்கிற ஒரு காலம். அதில் சொன்னக்காண்டி பார்த்து கொண்டு போவோம் ரிமோட் காரை. சரியில்லை. அப்போ அண்ணன் பார்க்குறீங்களா அங்கே வீடியோக்கள்? நீங்களும் பார்க்குறீங்களா? ஓகே, சந்தோஷம். வெயிலால் கொஞ்சம் பிஸ்னஸ்கள் குறைவாக இருக்கும் உங்களுக்கு மேலே. கொஞ்சம் ஏசி ஏசிஎல் ஃபேனில் ஓடும். ஏசி செய்கிறீங்களா நீங்கள்? நார்மலாக ஒரு இது என்ன விலை? இப்போ மினிமம் ப்ரைஸ் ஏசி என்ன விலை வரும்? ஒரு 190. சும்மா ரூமு ஒரு ரூமு போடுறதுக்கு ஹோல் விலைன்னா 2,60,000 மீடியம். எவ்வளவு? 2,60,000. 265. வாரண்டியில் என்ன மாதிரி? 5 இயர்ஸ் இருக்குது. அன்றைக்கு ஆள் கேட்டாடா அப்போ அங்கட கீழே அவ்வளோ அறைக்கு பூட்ட போகிறோன்னு மேய்ச்சோன்னேர். நாங்கள் பருத்துறேன். டவுனுக்கு. ஏன்னா ஸ்மார்ட் டிவி என்றால் இப்போ ஒரு ஃபோன் இருந்தால் நம்மளை கனெக்ட் பண்ணிட்டாவே பார்க்கலாம் இல்லோ. இப்போ மற்றது இல்லைண்டா கஷ்டம் தானே கொஞ்சம். என்னெண்டா இதுகள் வேணும், என்ன நீ கேபிள் கனெக்ஷன் எடுக்கணும். இதுண்டா அந்த யூடியூப்பில் எல்லாம் இதுலேயே பார்க்கலாம் இல்லோ. எதுவும் அப்படியே சின்ன சின்ன இஷ்யூ வேண்டாம். அந்த அக்கா வருவா பில்லோட வாரண்டிக்கு அனுப்பி எடுத்து கொடுங்க. சரியா? நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். ஆள் யாரெண்டு வந்தாண்டா பார்த்து செஞ்சு கொடுத்துடுங்க. நாங்கள் நிற்க மாட்டோம். எங்களோட டிவி எடுத்தாக்க ஒரு நாள் ஒன் பண்ணி பார்த்த மட்டும்தான். ஓகே, நேம் ஒன்றும் தேவையில்லை தானே? என்ன ரேங்க் அடிச்சிருக்கு. இந்த டேட்லேருந்து 3 இயர்ஸ் ஏன்னா? ஓகே. அப்போது காசு தாடா 64. ஓகே தானே? ஓகே தானே? என்ன ஓகே ரைட். ஓகே. பெட்டி என்ன கலட்டி போடுவீங்களோ தெரியுங்களோ? ஓகே. உங்களோட கடை பேர் என்ன? வர்சன் எலக்ட்ரானிக்ஸ் என்ன? போய்க்க வழியில் போட்டை காட்டிடுங்க போகிறக்கலாம். அப்போ காசாங்க பார்ப்பாங்கண்ணா. சரியாண்ணா. பில்லையும் புரண்டியும் அந்த பாக்ஸுக்கே வச்சு விடுங்கவா. உள்ளுக்கே போட்டுவிடுங்க. ஏன்னா இது நாங்கள் அப்படியே வந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதானே. புரண்டிக்கா. ஓகே ஓகே. அந்த புரண்டி கார்டு தான் அதுக்கு இந்த நீங்கள் புரண்டி கார்டோட அனுப்பணுமா? அப்படியா? கார்டோட அனுப்பு. ரைட். ஓகே. சலோ டைப் அடித்தேன். சரியா? ஓகே. இப்போ சந்தோஷம் அண்ணா. அண்ணன் கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியாம் ரோட்டில் இருக்குது வர்சன் எலக்ட்ரானிக்ஸ். என்ன எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற நீங்கள் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாண்டாலும் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தருவான்னு சொல்லி நம்புகிறேன் அண்ணா. என்ன தேங்க்யூ ஸோ மச்சா. சந்திப்பாண்ணே. ஓகே அண்ணா வரமா. சரி அக்கி நீ இதை கவனமாக வச்சுக்கோ. இப்போ ஸ்டார்ட் வருது ஒரு யாரேண்ணே
ஆ அதான் இப்போ அடுத்த பிரச்சனை ஆ வரவேண்டா நினைக்கிறேன் ஒரு பிளான் அடிச்சா ஓகே போடுவோம் அதே சொல்லலாம் பண்ணல வரையில கீ ஒன் பண்ணிக்குள்ள அந்த ஏசி ஒர்க் பண்ணி கொண்டு அண்ணா அந்த கடை போட்டு காட்டிட்டு வாப்போ பர்சன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே அந்த சிக்னலை பார்க்க இந்த எப்படி பேருக்கு விளையாட்டு பா ஏசப்பா அடோர் சேனல் பேரா சேனல் பேர் கூப்பிட்டீங்களா ஓகேண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் எங்கள்கிட்ட சைட்டால் எதுவும் இந்த இங்கால எதுவும் கொடுக்கணும்னா ஃபேன் எல்லாமே என்ன மாதிரி ப்ரைஸ் போகுதுண்ணா அந்த மாதிரி இருக்குதுண்ணா ஓகே வாரண்டியோடு தானே நாங்கள் எங்கள்கிட்ட சைட்டால் எதுவும் மிஞ்சாத சைட்டு கொடுத்து கொடுக்கோண்டா உங்கள்கிட்ட வருவோம் கண்டிப்பாக சரியாண்ணா கூட போட்டதில்ல கண்டிப்பாக கண்டிப்பாக சரிண்ணா நன்றியா ஓகே ஓகே அப்போ பின்ன பேரா எப்படி இதில் வட்டியில் அந்த என்எஸ்பி கிட்ட போய் வட்டிட்டு வரும் ஆக்கள் சொல்லி சொல்லி இப்போ சீட்டில் ஏறினோடனே சீட் பெல்ட் தான் ஞாபகம் இருக்கார் யாரும் பரவாயில்ல போல உயரமான மனிதன் இந்த கேட்டகரிக்குள்ள போடலாம் போல அதில் ஒரு அன்னைக்கிறார் சரி இப்போ கார் பட்டி வேலையை கொடுத்துட்டாப்பே சாச்சா இருக்கா போட்டு பார்ப்போம் பேரதியில் ஒன்றே சரி வேறு அடி மாற்ற வேண்டிய பாரு என்ன மினக்கடையில அடுத்து கடவுளேந்து இது வரைக்கும் போகிற ஒரு பிரச்சனையும் வேற இல்லை சொல்லுவான் அவ்வளோ அதேசம் ஓடிட்டு டயர் படாத இடம் இராது ஏன் ஆயில் மாற்றணும் முண்டே ஒரு கட்டாயம் மாற்றிவிடுவோம் அது பெரிய வேலையில் தான் ஒரு மாற்றி அவையில் என்னெண்டா அதில் அந்த ரிமோட் கார் அப்போ அக்னி ஓகே நீ ஓடி போய் கேட்டு கொண்டு வா இருக்கா எல்லாத்தையும் நாங்கள் காட்டணும் இல்லை பிரச்சனை இல்லை ஃபேன்சி கடையிலையோ அப்புறம் நீ 200-300 அதுக்கு குறைச்சா நீ எடுக்கிற இல்லையா இதுக்கு மெக்கோண்ட கொள்கை அனுப்பிவிடுவோம் என்ன ஓ நம்பல இந்த ஒரு நம்பல நான் எங்களோட விஷயம் அப்புறம் எல்லாம் உதவி விஷயங்கள்லாம் நம்பல இல்லை உனக்கு அந்த வத்தப்பழத்தில் விருப்பம் கூடடாப்பா பின்ன 200 வத்தப்பழம் போடலான்டா அப்புறம் சுடா பாப்பான் அப்படி இது 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 கலவாணி ஃபேன்சி கடை அனுப்பு நீ போய் கேட்டு நஞ்சண்டா இஞ்சி வாடே இஞ்சி வா மைக் கொண்ட கொலை கொண்டு போ மற்ற மைக்குங்க அடுத்து கொலை கொண்டு போ நிப்பாட்டி போட்டு காய்க்கப்படாது போனதுலேருந்து ஒன்றும் இல்லையா மைக்கா ரிமோட் கார் கொண்டு சொல்லுங்கோ எத்தனை பேருண்டா அவங்கள குடும்பத்தை எத்தனை 3 பேர் போகக்கூடிய மாதிரியா சரியா ஓகே ரிமோட் கார் இருக்கா போமாடாப்பா நானும் போட்டு கேட்டோக்கா அப்படியே ஸ்டார்ட்ல நிற்கட்டும் பார்த்து கொண்டு ஒரு நல்ல ஏன்டா 3 பேர் அவங்க தெரியாது போக்குவரத்து இருப்பாங்க கண்ணு தெரியாமல் ஓடுறவங்க கவனமாக இருப்பாங்க கிளாஸ் திறந்து விட நீ உள்ளுக்கிறேன் பாவம் தானே என்னண்டா கார் ஸ்டார்ட்டுகள் பிரச்சனை இல்லை அப்போ என்னதுல ஒரு பார்த்தியா இதெல்லாம் ஆகும் ரிமோட்டுக்கு பேட்டரி மற்ற ரீசார்ஜ் ஆகுது மற்றது கரண்டில் போடுறேன் என்ன கார்
லஞ்சங்க சாப்பிட போயிட்டோம் சாப்பாடு பின்னேரம் தானே பண்ண போகிறோம் ஓகே நன்றி ஐயா. திருப்பூரை கும்பிடு போடுறா அப்போ ஒட்டுக்கா விற்க சிந்தனை பிழைக்கும். பார்த்தியலோ எங்களோட வீடியோ மூலமாக முதல் தடவை ஒரு குடும்பத்துக்கு கார் எடுத்து கொடுக்குறோம். ரைட், இனி போயிட்டு அக்காவிட்ட கண்டினியூ பண்ணத்தான் இருக்கேன். அப்போ அப்படியே நிப்பாடுங்கோ. சில படங்களில் சில இடங்களில் சொல்லுவாங்க தானே இந்தியோட ஒன்று தலைமுழுறண்டு ஆண்ட மாதிரி. அதேமாரி நாங்கள் இந்தியோட இந்த ஏரியாவை தலைமுழுறாங்க. காரணம் என்னென்னா இதுக்குள்ள வந்து எங்களுக்கு ஊருப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அக்காவுக்கு உதவி செய்யணுன்றக்காண்டி எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு தாங்கி கொண்டு வந்த நாங்கள் இந்தியோட அக்காண்ட உதவி திட்டம் முடிகிறதால நாங்கள் அப்படியே கை கழுவுறோம். ஏன்டா உண்மையிலேயே ஒரு ஒற்றுமை இல்லை, அதுதான் பிரச்சனை. ஒரே சிக்கல் எல்லா பக்கத்தாலையும். மழை இன்றைக்கு மேலே சைக்கிள் ஒன்று நிற்கிறாப்பா. கொஞ்சத்தால் வந்தாலும் பெரும் சைக்கிள். ஆடு வாங்கி கொடுத்து மாடு வாங்கி கொடுத்து கடைசியில் எங்கட சேனல் மூலமாக காரம் வாங்கி கொடுக்குறோம். பார்த்தியா? ஓகே, வீட்டுக்கெல்லாம் தண்ணியை அடிச்சுக்கிட்டா போடாக்கா பக்கைக்கு. ஓகே, அப்போ என்ன மாதிரி எல்லா அலுவலர்களும் முடிச்சு போட்டியலோ? நாங்கள் சொன்ன அலுவலெல்லாம் முடிச்சு போட்டோம். சரியா? ஓ, கோழிக்கூடெல்லாம் பார்ப்போம். இந்தாங்கோ, இது உங்களோட மகளுக்கான கார். சரியா? நீங்கள் வேறு இதோடப்படாதான் மகள்கிட்ட மட்டும் கொடுக்கணும். மற்றது இது உங்களுக்கான ஸ்மார்ட் டிவி. சரியா? ஓகே, இதை அப்படியே கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வாங்கோ. அப்பாவுக்கு தான் அதில் ஒன்றும் தெரியா நினச்சா கவலையாக இருக்குது. என்ன செய்கிறது? ஏன்னாப்பா நான் சொல்கிற விட அப்பாவுக்கு விளங்கலையே, அதுதான் கால கொடுமை. அப்பாக்காண்டி தான் உதவி செய்ய வந்து ஆனால் அப்பாவுக்கே அது தெரியலை. இங்கே என்னென்றால் இப்போ நீங்கள் கிணறு ஃபுல்லாக சுற்றி அடைச்சிட்டிங்க தானே. இப்போ போன முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வரும்போது இந்த சைடும் இந்த சைடுன்னு அக்கா அடைச்சிருந்தவா. ஸோ அந்த சைடு அடைக்கலை அப்படின்றத ஒரு குறை மாதிரி கூறியிருந்தா. ஸோ நாங்கள் அதுக்கும் அலுவல் பார்க்குறதுக்கு வந்துட்டு காசு கொடுத்துனாங்க. சரியா? ரைட், அது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து கோழிக்கூட்டு வேலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக அதை செய்யணும்னு சொல்லி நாங்களே இறங்கி எல்லா இடமும் போயிட்டு வந்து சாமான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் விலதலை எல்லாம் காட்டியிருந்தோம். இடையில் வந்து அந்த நெட்டுகள் அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு 2 அடி ஏதோ அகட்டினாகும். அப்படியே 2 அடி அகட்டி அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சாமான் வாங்கினேன்னு சொல்லி அது கொஞ்சம் காசு கேட்டிருந்தாங்களா. அப்போ எல்லாம் நான் அனுப்பியிருந்தான். அப்பா உண்மையிலேயே வேலை இணைக்கல அந்த மாதிரி கிடையாது. எனக்கண்டா அதுக்கு கோழி விட நீங்கள் இருக்கலாம் போல. உண்மையாக தானே? ஏன்னா கோழியை விட்டா என்ன இந்த மைக்கருவா கொழுங்கோ எச்சங்களை போட்டுக்கிட்டு அநியாயமாகி போடும். நீங்கள் இருந்தியலண்டா பிரச்சனை இல்லை. இந்த வக்கைக்கு உண்மையில நல்ல கூலாக இருக்கிறக்கா பாப்போம். சு அந்த மாதிரி கிடையாது. இஞ்சால நாண்டுக்கு அங்கால நீ மக்கி நீ இருங்கோ. அந்த நீங்கள் சொன்ன நாள் தான் முடிஞ்சிருப்பினா அந்த நீட்டாக செய்யணுமெண்டாக்காண்டி வடி நாள் இதாண்டு செய்து அது அந்த ஓட்டை வந்து அந்த பைப்பில் வெட்டி அந்த கழுவி சில நேரம் ஊற்றக்கூடிய அந்த 2 ஓட்டைக்கும் அது பேருந்து சும்மா செய்து அக்கினி கேட்குறாரு. ஏன் அந்த ஓட்டை வச்சுக்கிட்டா கண்டு அதனால உங்களுக்கு ஏன் பிரச்சனையா? வெறுமண்டாக்காண்டி அது பைப் வச்சு அடைக்க போயிடும். இல்லை எங்கள்ட அக்கினி ஒரு நாளும் அறிவில்லா கேள்வியில் கேட்க மாட்டான். நான் கூட யோசிக்கல. பார்த்தீங்களா பக்கம் அந்த பாம்பு வருமன்ற விஷயத்தை பிடிச்சிட்டான். ஆனால் பாருங்க வந்து அதுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நெட்டெல்லாம் மேலே பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வேலை சட்டப்படி இருக்கான். இணைச்சும் பார்க்கல பா நல்ல நீட்டாக செஞ்சுக்கான். வீடு மாதிரி செஞ்சுக்காங்க. பொடியல் மினக்கட்டாலும் உண்மையிலே கதைக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சான்னு வந்திருக்காங்களா. அவன் ஃபோன் பண்ணி அந்த அண்ணா வந்து என்னோட எல்லாம் கதைச்சவர். ஒரு 2 அடி வந்து அகட்ட வண்டி இருக்குது, 2ஆக பிரிக்கிறதால வந்துட்டு இடம் மட்டும் இருக்குது அண்ணா, 2 தகரம் எக்ஸ்ட்ரா வேண்டி இருக்கும், பிரச்சனை இல்லையோண்ட நான் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தேவையான எல்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு அனுப்பினேன் இல்லை அக்கௌண்ட்டுக்கு. அப்போ அதெல்லாம் கொடுத்து அவங்களோட கூலியெல்லாம் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் மனச்சம் சந்தோஷத்தோட அவங்கள எல்லாம் சாப்பாடு சோடா எல்லாம் தண்ணி கிட சோடாவல் வேண்டி கொடுத்து மலிவன் பிஸ்கெட் எல்லாம் மலிவன் பிஸ்கெட் இல்லை வடை பேக்கெட் வேண்டி கொடுத்தீங்களா? சரி ஓகே, உண்மையிலே நல்லா இருக்குது. அப்போ எப்போ ஹோலி வாங்குற ஐடியா?
கோழி அல்லாட்டி நீங்கள் இருக்க போகிறீங்களா? இல்லை, கோழி எப்பவும் வாங்கலாம். அப்போ வாங்கலாம் தானே, கருத்துல ஓராங்கட்டையெல்லாம் வேண்டுறது கூட அங்கே அம்மான்றோம். ஓகே, அப்போ இதில் சாமானே மிஞ்சினதா இல்லை தானே? எல்லாம் இங்கே இந்த இது மிஞ்சினது, மற்றது அந்த இந்த நெட் இருக்கு தானே, ஒரு கொஞ்சம் மிஞ்சினது அந்த எனக்கு இந்த குசினி பின்னால் உருவாக காட்டியிருக்கிறேன், அது கடிக்க காணும். அது கடிச்சிட்டிங்களா? அடிக்கையில் வச்சிருக்கிறேன், காணும் அடிக்க. ரைட், காணும். இது உங்களுக்கு முடிக்கணும். மற்றது ரீப் அது ஓகே, அது உங்களுக்கு உபயோகப்படும் தானே, சரிதானே? அப்போ இந்தியோட வந்துட்டு நாங்கள் உங்களோட உறவை வந்து சுண்டிக்கிறோம், சரியா? என்ன ஓகேயா? என்ன வைக்க போகிறீங்க? அவர் துண்டிச்ச முட்டம் எவ்வளோ வைக்கப்பட்டிருக்க மாட்டீங்களோட. சரி வாங்க இருந்து ஹேப்பம், நாங்கள் மதிய போஷணம் இன்னும் இறந்தால கொஞ்சம் ஏலாம் கிடக்கு. ஓ இருந்து ஹேப்பமா ஒரு ஃப்ரூட் சாலட் ஒன்று அடிச்சுட்டு வந்துக்கலாம் போல, வயிறு எரியுது. எப்படி போடுங்க? ரைட். அக்காவுக்கு ஒரு உதவி செய்கிற ஊருக்கு வந்ததுங்கான நாங்கள் பட்ட பாடுகளும் காணும். அறிஞ்சியலோ தெரியா செய்திகள் எல்லாம். இது வரைக்கும் போகாத இடங்களுக்கெல்லாம் கிட்ட போயிட்டு வந்திருக்கேன் நாங்கள். ஆனால் ஒன்றும் வீடியோக்களில் சொல்லல என்ன செய்கிறதா உதவி என்று செய்ய போனால் ஒரு சில உபத்திரங்கள் வருந்தானே. இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்ற வகையில் நாங்கள் சந்தோஷப்படுறோம், சரியா? சரி ஓகே. அப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க எங்களோட வீடியோக்குள்ளே, உங்களோட வீடியோவுக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதன் நிமித்தமோ தெரியாது உங்களோட வேகண்டே கொஞ்சம் துறை வர்ற குறைவாக இருக்குது, அப்படியோ அப்படின்னு இல்லை தானே? அப்போ கமெண்ட்ஸ் முழுமையாக பார்க்கல போட காய்ச்சல் அதுண்டே ஒரு இதாக இருக்குது. காய்ச்சல் 2 நாளும் காய்ச்சலண்டா கொஞ்சம் கூட தண்ணி குடிக்கணும், சரியா? குடிச்சிங்கன்னா குறைவாகும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ காசு நாங்கள் இது வரைக்கும் தந்துட்டோம்ண்டு? 6,67,000. 6,67,000. ஓகே. எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படித்தீங்க? ஏன்னா புள்ளையே இல்லை இல்லை கேட்குறேன், ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. தேவராளி ஸ்கூலில். தேவராளி ஸ்கூலில் படித்தீங்க? எத்தனை வகுப்பு வரைக்கும் படித்தீங்க? 10 மட்டும். 10 மட்டும். ஏன் 11 படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே யாரும்? இல்லை, இடையில நான் பெரிய பார்க்கறோட அங்கே போயிருந்துட்டு நீங்கள் அப்பா அம்மாவும் பார்க்கலான்ட்டு வயசு போட்டு அதால் படிக்க தையல் பழக. ஓகே சரி. அப்போ நீங்கள் இப்போ 6,67,000 சொல்கிறது வந்து உங்களோட அந்த முதல் வீடியோ வந்து 1 லட்சம் சேர்த்து? ஓ, நான் எழுதி வச்சுருக்கேன். அடுத்து நாங்கள் அப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கிறது. ஓகே. ஒரு கேள்வி சும்மா கேட்டோன்னே இல்லைண்டா கண்டு குழம்புகள் நான் ஏதோ நக்கல் அடிக்கிற மாதிரி இந்த மனசை என்ன அடிக்கிறீர்கள் எல்லாரும். காசுகள் பரவாயில்ல போல, எந்த பக்கத்து வந்தாலும் காசாக தான் கிடக்கும். கணக்கு காட்டல வேற. நீங்கள் முந்தியிலிருந்து நேர்மையாக இல்லை டிப்பான இந்த வீடியோ இது முதல் கட்டம் எனக்கு சாப்பாடு உடுப்புகள் எடுக்கணும்னு சொல்லி 1 லட்சம் தந்த நீங்கள் முதல் பேருந்து 1,72 வந்து கடனுக்கு தந்த நீங்கள். கடனுக்கு தந்த நாங்கள். பேருந்து 30, 20 கிணத்துக்கு தந்த நீங்கள். கிணத்துக்கு தந்த நாங்கள். பேருந்து உடுப்புக்கும் சூப்பும் பேருந்து இன்னும் ஒருக்கா வந்து 45 மஞ்சும் தந்த நீங்கள். பேருந்து சைக்கிளுக்கு 50 போட்ட நீங்கள். கண்ணுக்கு கடை சொல்லி 10,000 தந்து நான் சாப்பாட்டுக்கு எடுத்தான்னு உங்களை சொன்னேன். அந்த கோழிக்கூடுக்கு 1 லட்சம் தந்துட்டு நீங்கள் வேண்டி நீங்கள். மற்றது இது கூலி 2,500 நடக்குது. அதை நான் படி விளக்க இது அழுதையில் இது சாப்பாடு 10,000 சொல்லி தந்த நீங்கள் திருப்பி ஒருக்கா வந்து. மற்றது இது 2 தரம் 50,000 போட்ட நீங்கள் கடைசியா. இப்போ கிட்டடி 2 தரம் சைக்கிள் போட்டதை விட 3 தரம் இவ்வளவுதான் போட்ட நீங்கள். இவ்வளவு தான். இவ்வளவு கூட்டம் உங்களுக்கு 6,67 வருதோ? 6,67,000. 67 வருதுன்னு. சரி ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க கூட்டி பார்ப்போம் இருக்கா. பாரண்ணா சொல்லுங்க. இருக்கா 1 லட்சம். 1 லட்சம் 1 தரம் 1.5 லட்சம் திருப்பியோ? இல்லை அது டோட்டலாக 1,72 சொல்லுங்கள். 1,72. 1,72,000 2 தரம். சரியா? மற்றது 50,000 திருப்பியும் 50 திருப்பியும் 50,000 திருப்பியும் 50 திருப்பியும் 50,000 10,000 10,000 1 லட்சம் 1 லட்சம் 10,000 10,000 50 1 லட்சம் 1 லட்சம் 6,42,000 பேர் இதை கூட்ட. உங்களுக்கு எவ்வளோ வந்தது? 6,67,000. கூட்டினீங்களா? நேற்று தான் கூட்டினேன். நேற்று பிழைச்சிக்கலாம். புதன்கிழமையில கொஞ்சம் கணக்கு வழக்க பிழைக்கிறது கூட நோமில்லை. நேற்று நாங்கள் கூட்டிக்க பிழைச்சி இல்லை பின்னேரம் 2 காலமாக கூட்டி தான் ஒரு சரியாக்கினாங்க. அது பிரச்சனை இல்லை அக்கா. அதில் குறித்து நீங்கள் யோசிக்காங்க. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். சரியோ? நீங்கள் உங்களோட பக்கத்தால் இதை குறித்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா உங்களுக்கு எப்படியும் அது வரவாக தான் அமைய போகுது. ஆனால் நாங்கள்லாம் இதை பற்றி கணக்கை யோசிக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது
செலவு சரியா ஒரு கொஞ்சம் பிழைச்சாலும் ஃபுல்லாக நான் போட்டு கட்ட வேண்டி வந்துடும் சரியா ரைட் அப்போ அக்காண்ட முதலாவது வீடியோ அதாவது வந்து நாங்கள் எப்போ உங்களை முதலாவதாக மீட் பண்ணாங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் தந்தாங்க சரியா அதே மாதிரி 2வது வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு 1,72,000 சாரி 2,52,000 தந்தாங்க சரியா 2,52,000 பாருங்க அந்த அக்னி எழுதி வச்சுருந்தோம்டா அப்போ அந்த மாதிரி நீட்டாக அக்னி இந்த கையெழுத்த காட்டவோ வேண்டாம் வேண்டாம் 1,50,000 2,52,000 2வது வீடியோ தந்தாங்க சரியா பிறகு அதுக்கிடையில் சைக்கிளுக்கு ஒரு 50 அனுப்பினாங்க சரியா அப்போ 3,02,000 வைப்போம் 2வது வீடியோவில் சரியா முதலாவது 1 லட்சம் பிறகு 2,52 பிறகு இடையில சைக்கிளுக்கு 50 சரியா ஓகே பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1,20,000 10,000 தந்தனாங்க சரியா அப்போ 1,30,000 பிறகு வந்து 4வது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1 லட்சத்தை வாங்கிட்டேன் உங்கள்கிட்ட 1 லட்சத்தை வாங்கி போட்டு பிறகு சாமான் வாங்கி தந்தாங்க வந்து 95,000 உண்டு மற்ற 24,000 ஒரு இடத்த வந்து வாங்கினாங்க அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டைய வீடியோவில் 25,000 ரூபா கூலிக்குன்னு சொல்லி கொடுத்து தந்துட்டு போனாங்களே என்ன ஓகே அன்றைக்கு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 தந்தானோ கூலிக்கு தந்த அன்றைக்கு எனக்கு தான் சாப்பாட்டுக்கு தந்த நீங்கள் அந்த ஓகே 1 மினிட் ஸோ இந்த கடைசியாக வந்ததில் 25,000 கூலிக்கு தந்து 10,000 நீங்கள் கேட்டால உங்களுக்கு தந்தனாங்க அதில் 95,000 ரூபா வந்து கடையில் சாமான் எடுத்தது மற்ற இடத்துல சாமான் எடுத்தது 24,000 சரியா அப்போ ஓகே அப்போ இவ்வளோ தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் அது போக உங்களுக்கு அந்த கோழிக்கூட்டுக்கு சாமான் வாங்கி தந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த அண்ணாக்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளே அவங்களுக்கு அந்த சாமான் 2ஆக பிரிக்கிற வழியாக கொஞ்சம் சாமான் எக்ஸ்ட்ரா வேணுமெண்டு 50,000 அனுப்பினாங்க சரியா அதே மாதிரி திருப்பி அவங்களுக்கு கூலிக்கண்டு ஒரு 50,000 அனுப்பினாங்க சரியா அவங்களோட ஃபோனில் மெசேஜ் இருக்குதா அந்த மெசேஜ் எடுத்து நான் காட்டுவோம் ஏண்டா நான் ஃபோனுக்கு அனுப்பினான்னு சொல்லிட்டு நான் அடிக்கலாம் இல்லோ அதே மாதிரி காட்டி விடுவோம் கொண்டாங்கோ இது ஒருக்கா இதுதான் ஒருக்கா இல்லை அதை சொல்லு உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரலையா உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்குமில்ல பிஓசியிலேருந்து உங்களுக்கு காசு வந்தாண்டா 50,000 50,000 2 தரம் கொண்டாங்க இருக்கா ரைட் இங்கே பேங்கோ அக்காவுக்கு நாங்கள் கடைசியாக அனுப்பின 2,50,000 இருக்குது பேங்கோ மெசேஜில் கடைசி உங்களுக்கு வேறு ஒரு அனுப்புகிறேன் போலக்கா இல்லை இந்த QR தான் பாரு QR தான் பாரு சரி ஓகே அப்போ அதில் 1 லட்சம் சரியா அப்போ உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோக்கள் மூலமாக முதலாவது வீடியோவை தவிர சரிதானே முதலாவது வீடியோவை தவிர மிச்ச 3 வீடியோலையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் 4,86,000 சரியா 4,86,000 தந்திருக்கோம் சரியா அதில் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் நான் உங்களுக்கு அந்த கோழிக்கூட்டுக்குன்னு சொல்லி அனுப்பினான் சரியா இப்போ இந்த கடைசியா 2,50,000 அனுப்பினாங்களா அப்போ 1 லட்சம் சரியா அப்போ இவ்வளவு 5,86,000 மொத்தம் சரியா அப்போ மொத்தம் 5,86,000 உங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் முதலாவது வீடியோவை தவிர முதலாவது வீடியோவும் சேர்த்தா 6,86 வரும் சரியா அப்போ 5,86 நீங்கள் நாங்கள் போன அப்புறம் 6,000 கூட்டி பார்க்கலாம் சரியா பிள்ளையோண்டு சரியா அப்போ 5,86,000 நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு முதலாவது வீடியோவை தவிர பிறகு தந்துருக்கிறோம் சரியா ஓகே அது போக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி எடுத்துன்னு வந்தாங்க 64,000 சரியா ரிமோட் கார் வந்து 2,50 பேட்டரிக்கு 200 ரூபா 2,250 ரூபா சரிதானே 2,200 போடுவேன் வேண்டாம் 50 ரூபா 40 ரூபா நல்லா ஆகுமாண்டு 2,250 சரியோ ரைட் இப்போ கூட்டுவோம் 64,000 அதோட ஒரு 2,250 அனுப்பேன் என்ன 2,50 200 ரூபா சரியா அப்போ 6,52,250 ரூபா மொத்தம் இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தந்துருக்கிறோம் சரியா இதை விட மிஸ் ஆகின மாதிரி மிஸ் ஆயினண்டு வேறு உங்களுக்கு தந்தனாங்களா நாங்கள் இல்லை தானே ஒன்றும் தெரியல சரி ஓகே இப்போ நீங்கள் கேட்டது எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோமா பார்ப்போம் பாருங்க முந்தின ஒரு காலம் நான் எழுதி வச்சுருந்தேன் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குண்டு கடன் பிரச்சனை கண் பிரச்சனையும் காட்டினீங்களா என்ன கொண்டே காட்டினீங்களா என்ன சொன்னவங்க எனக்கு கண்ணாடி வாங்கிக்கணும்னு சொன்னாங்க கண்ணாடி வாங்கிக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி வீட்டு பிரச்சனை ஓகே அது இருக்குன்னு சொன்னீங்க கிணத்து பிரச்சனை முடிச்சாச்சு
ரிமோட் கார் சொன்ன மாதிரி கடைசி வீடியோ நான் பண்ணி வந்துட்டேன். அதே மாதிரி உடுப்பு எல்லாம் எடுத்துட்டீங்க. வாழ்வாதாரம் சொன்ன மாதிரி கூட அடித்து தந்தாச்சு சரியா. அதே மாதிரி டிவி 32 இன்ச்சு டிவி முதல் நாள் சொன்ன மாதிரி கொண்டு வந்து தந்தாச்சு. மூத்த பிள்ளைக்கு சைக்கிள் எடுத்து தந்தாச்சு சரி தானே. எல்லாம் ஓகே தானே, கம்ப்ளீட் தானே, எதுவும் குறை இருக்கா? அப்போ படிங்க, குறை ஒன்றும் இல்லை மறை மூத்தி கண்ணாண்டு. படிங்க. சைவ பாட்டு படிக்க மாட்டீங்களே. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கிருஷ்ணா படிங்க. என்ன சம்மந்தம் இல்லை வைக்கப்படுறீங்க? குளிச்சதும் பாக்கிறீங்களா? பக்கம் பாராக்கு இல்லை தானே. சரி, அப்போ இப்போ 6,52,250 ரூபா உங்களுக்கு இது வரைக்கும் தந்துட்டோம் அந்த முதலாவது வீடியோவை தவிர சரியா. ரைட், இப்போ வந்து உங்களுக்கு கோழி கூடு அடித்து தந்தாச்சு தானே. ரைட், இனி வந்து நாங்கள் உங்களுக்கு கோழி வாங்கி தரணும் சரி தானே. அதை நாங்கள் வாங்கி தர மாட்டோம், நீங்களே போய் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோழியை வாங்குவோம் சரி தானே. இப்போ இதுக்கிடையில் நாங்கள் இன்னும் ஒரு கணக்கு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி கூட்டுக்கு வந்தான்னா 2,20,000 ரூபா கேட்டவர். அப்போ அவர் 2,20,000 கேட்ட மாதிரிக்கு அதை நான் சாமான் வாங்கி தர பொருட்படுத்த காரணம் எவ்வளவு எங்களால் சேமிக்க முடியும்னு பார்க்குறேன் சரியா. அந்த அடிப்படையில் நாங்கள் முதல்ல ஒரு 95,000 ரூபா சாமான் வாங்கினாங்க, பிறகு ஒரு 24,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கினாங்க சரியா. அப்போ எவ்வளோ வரப்போகுது? 9,000 11 1,19,000 ரூபா சாமான் வாங்கினாங்க சரியோ. அது போக பிறகு எவ்வளோத்துக்கு சாமான் வாங்கினது நீங்கள்? அந்த 2 அடியாக 40 சுச்சம் சொன்ன மாதிரி இருக்கு அப்படியா? மொத்தமாக உங்களுக்கு சொன்னதை விட குறையதான் வந்திருக்குன்னு சொன்னார். சாப்பாடு சம்பளம் இல்லாமல் 2,10,000 ஏதோ வந்திருக்குன்னு சொன்னார். அவர் சொன்னதை விடுங்க, நான் கேட்குறேன். இப்போ 1,19,000 ரூபாய்க்கு நாங்கள் சாமான் வாங்கி தந்தாங்களோ சரி தானே. பிறகு நான் உங்களுக்கு 1 லட்சம் அனுப்பினானല്ലോ, அதில் எவ்வளோ அமிச்சம் கிடக்கு? ரைட், இப்படி பாப்பா நீங்கள் பில்லு எல்லாம் பையங்க. அவ்வளோ அதில் எவ்வளோ அமிச்சம் கிடக்கு? 1 லட்சத்தில் கடைசி அனுப்பின 1 லட்சம் 2 நீங்கள் எடுத்தீங்க தானே பேங்க்கில். 1 லட்சம் எடுத்துட்டீங்க தானே, அதில் எவ்வளோ அமிச்சம் இருக்குது? அது என்ன இல்லை, இது என்னட்ட கூட அந்த 20 இதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பேந்து போட நான் எடுத்துக்கணும் செய்தேன். அது 15 முடிஞ்சு 5 இருக்குது எதுக்கு கிணத்துண்டில். இது என்ன பில்லுகள்? இது என்னத்துல பில்? அது இது நீங்கள் சைக்கிளுக்கு அனுப்பின விட 2ஆம் கட்டம் சாமானுக்கு அனுப்பின பில்லு. இது 2ஆம் கட்டம் சாமான். இப்போ இந்த கோழிக்கூர் சாமானோ அந்த 50,000 அனுப்பி இவங்க பொடிகள் வாங்கினது. அந்த ரைட், ஓகே. வாகனத்தில் ஒன்று தாங்க வாகனத்தில் ஒன்று இது 2 தான் பில்லா? வாகனத்து புரியும்பா கூலியே கொடுத்தீங்க? 1,500 அதில் போட்டிருக்கீங்க போலடாக்கு. 1,500 போட்டோயா? இருக்கும் இதெல்லாம் இருக்கு. சரி வரும், அதெல்லாம் சேர்த்தா இது 29,220 ரூபா. என்னண்டா இப்போ நாங்கள் சாமான் வாங்கி கொடுத்த மாதிரிக்கு ஒரு சின்ன லாபம் மண்டாலும் வந்தோண்டு பார்க்கணும் இல்லோக்கா. 46,655 ரூபா. இந்த அமௌண்ட்டு இது என்ன பிறகு? இது அந்த 8,500 ஒரு கார்டு தேவை போய் அந்த ரீபியல் ஒரு கார்டு அதோட தேவை. அந்த இது இவ்வளோ வீட்டு மரக்கால கடை இதில் விட புரியும்பா இங்கே அது முதல் எடுத்து பேருந்து இதுதான் பேருந்து எடுத்து இல்லை. நாங்கள் என்னென்னா போட்ட பிளான், அதாவது கூடு வந்து பிளான் பண்ணது நாங்கள் எத்தனை அடிக்கு 11 அடிக்கு அப்புறம் 13 அடி போட்டிருக்கோம். இப்போ 2 அடி கூட தானே. அப்போ எப்படியும் அந்த அமௌண்ட் கூடி இருக்கும் தானே. 155 3,720 சரியா. இப்போ 59,230 ரூபா, அதோட 1,19,000 சரியா. 1,78,230 ரூபா. கூலி எவ்வளோ எடுத்தீங்க? கூலி வந்து 2,800 படி, 400 ரூபா சாப்பாட்டுக்கு. அப்போ 3,200 ஒரு ஆளுக்கு சரியா. எத்தனை நாள் வேலை செஞ்சவங்க? இது 4 நாள் வேலை செய்தவ. அந்த 4ஆம் நாள் இரவு ஃபுல்லாக வேலை செய்தக்கும் அதே கூலி தான் எடுத்தவ. இப்போ 1.5 தான் போனேன், 1.25. 5 நாள் கூலியா? 5 நாள் கூலி தான். 5 நாள் கூலி எத்தனை பேர்? 3 பேர் தான். 3 பேர். அப்போ ஒரு நாளைக்கு 9,200 ரூபா கூலி போயிருக்கோம். அப்படித்தான் எழுதி வச்சிருக்கோம். 9,200 ரூபா ஒரு நாளைக்கு கூலி போயிருக்கு. 5 நாள் செஞ்சவங்களா வேலை? 5 நாள் அந்த இரவோட 4 நாளும் அந்த ஒரு இரவு ஃபுல்லாக பாரு 48,000 ரூபா கூலி போயிருக்குதோ. நீங்கள் அவரோட கதை எங்க சொல்லி பாரு. ஆனால் அவங்க 3 நாள் வந்து கேட்டவங்க 3 நாள் மேக்ஸிமம் 4 நாள் முடிப்போம்னு சொல்லி ஏன் 5 நாள் தான் செய்து 48,000 ரூபா கூலியண்டேக்குள்ள அதோட இனி சாப்பாடு செலவெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 சாண்டு நீங்கள் அந்த ரிங்ஸுகள் பண்ணி கொடுத்தா 50,000 பார்ப்போம். சரி 50,000 பார்ப்போம் கூலிக்கு. பார்த்தா இப்போ அவங்க கேட்ட எனக்கு 2,20,000 கேட்டவங்க 2,28,000 வருது சரிதானே. அப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்னடா நீங்கள் சாமான் வாங்கி கொடுத்து அதை தாண்டிட்டேன்னு சொல்லி அவங்க 2,20,000 கேட்டது வந்து என்னத்துக்கண்டா 11 அடி கூட்டுக்கு சரியா. ஏன்னா
11 அடி கூட்டு தான் 2,20,000 கேட்டோம். அதுக்கு சரியா தளர்ந்து போட்டு அவங்க கேட்டதன்படி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் 11 பிரித்து 13 பெருக்கணும் 2,60,000 முடிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ எங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சுக்கன்னா 2,28,000 சரியா. அப்போ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு 32,000 சேவிங் வந்துருக்கு சரியா. கூட்டுன்னு அடிக்கு பார்க்கத்தானே வேணும். இப்போ அடி கூடி இருக்குது எல்லாம். இப்போ திருப்பி ரீபேல் எடுத்து வேந்து தகரங்கள் மாற்றினேன். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்கா நான் பார்க்குறாங்க விளங்க சரியா. அதுக்கு விளங்கினா ஓகே. அப்போ 32,000 எங்களுக்கு லாபம் வந்துருக்கு ஏதோ ஒரு வகையில். ஆனாலுமே கூலி 5 நாள் டூ மேட்சாக போயிட்டுது. ஒரு கால அடி 4 நாள் செய்து போட்டு 5 நாள் ஃபுல் சம்பளம் 4 நாளும் வந்து ஃபுல் வேலை செஞ்சோன்னுண்டவே 8:30க்கு வந்து செய்தவை. எத்தனை போனவே 3 நாள் போனவை 6:30க்கு போனவை. மற்றபடி நேரஞ்சில தான் போனவை. ஆனால் 4ஆம் நாள் ஃபுல்லாக செய்தவை 1:45 அப்படி தான் போனவை. 4ஆம் நாள் ஃபுல்லாக செஞ்சு அப்புறம் இரவும் செஞ்சவை. இரவு செய்தவை இரவு. நான் அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டேன் இரவு. நீங்கள் ஃபோட்டோ ஓகே. ஆனால் ஏன் அப்படி கதையங்க இந்த வெறும் ஏதோ கணக்கு இல்லை 5 நாளும் ப்ராப்பராக ஃபுல்லாக வேலை செஞ்சேன்ன்றவங்களா? ஃபுல்லாக செய்தது நேரத்தோடய வந்துட்டு. ஹலோ வணக்கம் அண்ணா. எப்படி சோமா? சொல்லுங்கண்ணா. இன்றைய தான் வந்தேன் நான் வேலை பார்க்குறதுக்கு. சட்டப்படி இருக்குது அண்ணா. உண்மையிலே வீடு மாதிரி இருக்குது. முதற்கான நன்றி. இனிமேல் எதுவும் வேலைகள் வந்தாலும் உங்களை பிடிப்போம். கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தரணும். என்னென்னா இப்போ நீங்கள் அந்த முதல் நாள் சொன்னீங்க எனக்கு கதை கேட்கல ஒரு 3 நாளைக்குள்ளே முடிக்கலாமன்ற மாதிரி. பிறகு 4 நாள் சொன்னதண்ணா. இப்போ 3 நாள் சொன்னது சரியோ. ஓகே. அது கொஞ்சம் பெரிய கூடண்ணா. அது கொஞ்சம் சரியா வினைக்கடை தொடங்கிட்டுது. ஓகே. நாங்களும் அடிக்கிற நைட்டும் ஃபுல்லா அடிச்சு அது முடியவே இல்லை. பெரிய கூட கொஞ்சம் பேர் 4 அடி இல்லை நீட்டினது. ரைட் ஓகே. இல்லை என்னென்னா எங்களுக்கு இந்த கோழிக்கூட்டுக்கே கூலிக்கு 50க்கு மேலே போயிருக்கு. அதான் பார்த்தேன் நான். பார்த்து போட்டோக்கு அடுத்து உங்களை கேட்போம்ண்டு. ஏன்னா நீங்கள் 3 பேர் வேலைக்கு வந்தீங்களா என்ன? 3 பேர் வந்தது. ஓகே 3 பேர் வந்து 5 நாள் செஞ்சுருக்கிறீங்களா என்ன? என்னண்டா நைட் அடிச்சு முடிக்கணும்ட்டு அந்த அதுல இருந்து முடிக்கிறோம் அது முடியல. ரீப் எல்லாம் வெட்டி சரி அண்ணா. ஓகே ஓகே நன்றி நன்றி. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்த சாமான் பில்லெல்லாம் கொடுத்தீங்க தானே 46 வச்சோமே என்ன? எல்லாம் கொடுத்தாச்சு. சரி ஓகே ஓகே நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நான் அப்புறம் தேவையான அடிக்கிறேண்ணா. சரி அண்ணா. ஓகே 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 சரி ஓகே. சரி பரவாயில்ல. அவங்களோட மெனோர மாதிரியும் கதைக்கக்கூடாது தானே. அந்த அண்ணா வாயால் சொல்கிறாரு தான் மேக்ஸிமம் கஷ்டப்பட்டதை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிக்கலாம் போய் தான் 5ஆவது நாளுக்கு ஏறினேன்ண்டு. சரி பரவாயில்ல. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு 32,000 லாபம் வந்துருக்கு. சரி தானே. நாங்கள் திங்ஸ் எடுத்து கொடுத்தோடைய. சரி தானே. ரைட் ஓகே. அவையும் போய் திருப்பி சாமான் கேட்க உங்களுக்கு எடுத்து சொல்லி தான் போனேன். யூடியூப்புக்காரருக்கு தான் சாமான் சொல்லி தான் எடுத்தது திருப்பியும் எடுத்தது. சரியா ஓகே. இப்போ வந்து நாங்கள் முடிவுக்கு வருவோம். சரி தானே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் 6,52,250 ரூபா தந்துட்டோம். சரியோ. உங்களுக்கான உதவியா நீங்கள் கேட்ட சகல உதவியும் நாங்கள் செஞ்சு தந்துட்டோம். சரி தானே. ஆனால் நீங்கள் நாங்கள் கேட்ட ஒரு விஷயம் தெரியல. இல்லை என்ன பாட்டு? ஐயோ ஏன் செய்வரா? பாட தெரியா. அப்போ பாடற மாதிரிலாம் பாட தெரிஞ்சோண்டோ புறாக்கினம். சரி முயற்சி அப்போ உங்களுக்கு அந்த முயற்சி இருக்கக்கூடாது நினைக்கிறீங்க நீங்கள்? எங்களுக்காண்டி ஒரு சந்தோஷத்துக்காண்டினா ஒரு 2 பேரையும் படிக்க மாட்டீங்களோ? நாங்கள் போகிற வர இடமெல்லாம் கேட்குறாங்களெல்லாம் படிக்கிறோம். என்ன நீங்கள் தான் படிக்கிறீர்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் எல்லாரையும் கூட உதவியும் செஞ்சுருக்கோம் நாங்கள் பார்த்தியல. சரி பரவாயில்ல இருக்கட்டும்மா. இது உதவி செய்கிறது எங்களோட பண்பண்டா எங்களை வறுக்கிறது உங்களோட பண்பாக இருக்குது. சரியா? இல்லையா பாட தெரியாது. சரி பரவாயில்ல அது இருக்கட்டும். அப்போ 6,52,250 வந்துட்டோம் இல்லை. சரி உங்களுக்கு இப்போ கோழிக்கு இன்னும் எவ்வளோ வேணும் கோழி வாங்குறது? எனக்கு தெரியா போனால் தான் தெரியும். என்ன மாதிரி என்ன சொல்லுங்கள் முட்டை விடுற கோழி இல்லை குஞ்சிலேருந்து வளர்த்தா தான். இப்போ என்ன பிளானில் நீங்கள் அந்த தொழிலை செய்யலாம்னு இருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட 2,30,000 ரூபா உங்களோட தொழிலுக்காண்டி நாங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது போக இப்போ கோழியும் வாங்க அப்புறம் இனி அதற்கு மேசுகள் சாப்பாடு ரெண்டு வாங்க போய்க்குள்ள செலவு வரப்போம். இப்போ அதுலேருந்து நீங்கள் ஒரு சின்ன உழைப்பண்டாலும் மீட்டணும். எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி நாங்கள் அதை செஞ்சு தந்துருக்கோம். உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருக்கும் வேலை. காலம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கூடு வந்து இருக்க போய். சரி தானே. அப்போ நீங்கள் அதுலேருந்து வருமானம் எடுக்கணும். சரி தானே. இப்போ கோழி என்ன மாதிரி நீங்கள் பராமரிப்பீங்க? பராமரிக்கிறாண்டு குளிக்க வைப்பீங்களா ஒரு நாளும்? இல்லையா அதுக்கு குளிக்க வைக்க என்ன தெரியா கோழிகளை பற்றி?
அதான் கேட்டேன். இப்போ அதுகளுக்கு இப்போ வெயில்கள் கூடினா அதுக்கேற்ற வீக்கோல் வேண்டி அதுக்கேற்ற கூட நான் முதல் வளர்த்தேன் நான் வளர்ப்பீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, மற்ற சாப்பாடு எல்லாம் நான் எல்லாம் வச்சு வளர்ப்பேன். மற்றது நான் கூட்டுக்க வச்சிருக்கிறோம் கூட கூடுதலாக திறந்து விட்டு முட்டை எடுக்கிறேன். நல்ல எனக்கு எல்லா இதுவும் அனுபவம் இருக்குதான். தெரியும். சரி, இப்போ கொஞ்சம் தூர போட்டது கோழி எல்லாம் தூர போட்டது மாலை ஆகி போட்டு நீங்கள் கொடுத்து போக போகிறீங்க. சரி தானே, கோழி எல்லாத்தையும் அடைக்கணும். இதை வந்துட்டு என்னென்னு கூப்பிடுவீங்க? பாபான்னு தான் வரைய கூப்பிட்டு காட்டுவோம். இப்போ என்ன இது அனுபவம் இருந்தால் கூப்பிட்டு காட்டுவோம். பா 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 கூப்பிடுங்க. அது அப்படி கூப்பிடறது இல்லை. என்ன சொன்னா இங்கே போகிறோன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ அடைச்சிட்டு போகிறதானே பூட்டு போட்டுட்டு. நீங்கள் எனக்கு ஓவரா விளக்கம் சொல்லக்கூடாது. நான் கேட்குறது இங்கே ஆட்டோம். அப்போ நாங்கள் டேலண்ட்டை செக் பண்ணி தானே ஒரு விஷயத்தை நாங்கள் கையளிக்கலாம். இப்போ எங்கள் கார் கொண்டு வந்து தந்துருக்கோம். பிள்ளை வர விட்டு பார்ப்போம் ஓடுதோ பிள்ளை இல்லாட்டி திருப்பி கொண்டு ஓடுவோம். என்ன ஏன்டா இப்போ சரி, இப்போ எங்கள்கிட்ட இப்போ வளர்ப்பு கோழின்னு சொல்லியிருக்க இப்போ நான் கூப்பிட்டா எங்களோட கோழி நான் கூப்பிட்டா எந்த கோழி எங்கே நின்றாலும் பெறத்தான் பார்க்கும். இல்லாட்டி ஆக பொழுது விட்டா கிளம்பி மரங்கள்ல நின்றுடும். குதிக்காது தானே ஒன்றுதான் கூப்பிடுவா கலைச்சி விட்டா ரெண்டாலும் குதிக்காது தானே. இருண்டா இதண்டாது எப்படியும் பிடிச்சாதான் பெரும். பாபாண்டு கூப்பிட்டாலும் வராது. இரவில் இறங்கி வராது. இல்லை நான் என்னண்டா அதெல்லாம் பார்க்கத்தானே உங்கள்கிட்ட என்ன திறமை இல்லை இல்லை நான் வளர்ப்பேன். அதான் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையா குசினி இந்த வீடெல்லாம் உங்களுக்கு ஒழுக்கே தான். அதை விட்டு நான் என் வாழ்வாரம் கேட்டேன்னு சொன்னால் அப்பா புள்ளிகள் எல்லாம் இப்போ நான் தான் சாப்பிடேன். சாப்பாடு முக்கியம் பண்ணி தான் அதில் இருந்து சாப்பாட்டுக்கு எடுக்கணும். நான் வாழ்வாரத்தை கேட்டேன். அந்த ஒழுக்க பற்றி கதைக்கல. அது நடுவரும் மழை வராது தானே. அதுக்கு ஏதோ ஒன்று செய்யலாம். உங்களை வாழ்வாரம் கேட்டதே இந்த சாப்பாட்டுக்காண்டி தானே. சாப்பாட்டுக்காண்டி. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்து இப்போ இந்த வாழ்வாதாரம் மூலமா தான் நீங்க அளவுக்கு இல்லை. என்ன காரணம்டா, இப்போ உங்களுக்கான ஒரு பெரிய சுமையா இருந்தா அந்த கடன்கள் சரிதானே, அதை வந்து வட்டி கட்டி கொண்டு 10,000 கட்டி கொண்டு வந்தீங்க. அதுல இருந்து உங்களை டக்குன்னு நாங்க ட்ராப் பண்ணி விட்டாங்க. அதே உங்களுக்கு பெரிய ரிலீஃப். நார்மலா உங்களுக்கு 15,000 மந்த்லி கிடைக்குது. அதோட அப்பாட 22,500 ரூபா கிடைக்குதுண்டேக்குள்ள நார்மலா சின்ன சின்ன வேலையில் அப்பப்ப நீங்க போயிட்டு வந்தாலே நான் செய்வேன். அதே உங்களுக்கு காணும். இப்ப இந்த கோழியால சொல்லி நீங்க அவ்வளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லையோ. முதல்ல அப்படி இருந்த நாங்கள் இப்ப நீங்கள் எல்லாத்தையும் கடன் எல்லாம் கட்டி ஒதுக்கிட்டீங்களா, லோன் பிரச்சனை கடன் எல்லாம் கட்டிட்டீங்க. இனி இப்ப எனக்கு எங்கட வீடு தானே, இப்ப நாங்கள் என்னென்ன செய்யணுமோ இனி நான் அதுல வரதில் எடுத்து 5,000 22,500 ரூபா எடுத்து நீங்க சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு இந்த நீங்கள் தான் அந்த இதுல இருந்தே நான் இதை செய்யலாமோ. இனிப்பட்ட முறையில அப்படி செய்வேன். நான் ஒவ்வொரு ஓடுகளாக வந்து வேண்டி மாற்றலாம், நீங்களே ஏறி மாற்றலாம். சரிதானே, அந்த மாதிரி செய்யலாம். சரியா, இப்போ எந்த நாளும் இனி உதவிகள்ன்ட்டு எதிர்பார்க்கப்படாது. சரியா, அப்போ இப்போ உங்களுக்கு 6,52,250 ரூபா இது வரைக்கும் 2வது வீடியோ ப்ரைஸ் வந்துட்டோம். இப்போ கோழிக்கு எவ்வளவு நார்மலாக வேணும்னு நினைக்கிறீங்க? பெரிய கோழி இல்லை, குஞ்சு கோழி தான் வேண்ட போகிறேன். அது மூர்க்கோழி விசாரிக்காம சொல்லல தெரியாது. சும்மா அவங்களோட ஒரு அனுபவத்தில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் 2ஆ பிரிச்சு இருக்கிறீங்களா? அங்கால என்ன செய்யறீங்க, இங்கால என்ன செய்யறீங்க? இங்கால வளர்க்க போகிறோம். வளர்த்து போட்டு இப்போ பெரிய அங்கால சாக்கொள்ள போகிறீங்க? இல்லை கேளுங்க படி வைக்காது. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஏன் 2ஆ பிரிச்சுன்னு சொன்னால் இப்போ எந்த போடையில ஆகுதானே ஒரேசா போட்டது. என்னென்னு சொன்னால் வளர்த்து கொண்டு வரைக்க திருப்பி எங்களோட முட்டையெல்லாம் விட்டு கலைக்க அதில் அடை அங்கால வைக்கலாம் தானே. இதுக்கு வச்சானா நெறிப்பட்டி தண்டிடும். அங்கால அடை வைக்கிறதுக்கு தான் கேட்டேன். அடை வைக்கிற டைமில் அந்த மேசுக்குரிய இதுகளெல்லாம் அதுக்கு வைக்கலாம் தானே, வீட்டுக்கு வைக்கலாம் தானே கோழிக்குரிய இதுகள். அப்போ அதுக்கு தான் அடை வைக்கிறக்கு ஒரு இது கேட்டேன்னா நீஞ்சாலும் பெரிய கோழியில விடுறதுக்கு கேட்டேன். ஓகே, இப்போ உங்களோட மெயின் பிஸ்னஸாக நீங்கள் முட்டை தான் செய்ய போகிறீங்க? அப்படியா, முட்டை கோழி தான். முட்டை கோழி. சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இந்த முட்டை கோழிக்கான காசு தரோம். நீங்கள் என்ன மாதிரி பராமரிப்பீங்கன்னு சொல்கிறீங்களே இல்லை, எப்படி கூப்பிட்றேன்னு கூட சொல்கிறீங்க இல்லையே? அதான் என்ன சொல்கிறேன், இப்போ கோழியில் இதண்டு விட்டால் மேய விட்டால் பாபாண்டு தான் கூப்பிடுவோம். அப்போ தான் பேரும். மற்ற இப்போ ஒரு கோழிகளுக்கு வருத்தம் வந்தால் என்ன கண்டுபிடிப்பீங்க? இப்போ அது இந்த கழுத்தால் அப்படி தூங்கி தூங்கி விடும் மேலே கண்ணை சோம்பு, அப்போ வீக்கோ வண்டி போட்டால் கொஞ்சம் தெளிஞ்சிடும். மற்ற இப்போ இந்த வகையை குளிக்க வகத்தை இல்லை அப்படின்னு இல்லை. அப்படி இல்லை, தானே அந்த இந்த இதுகளுக்கு தண்ணி நிற்கும் தானே நாங்கள் குளிக்கிறோம். அதுகளுக்கு போய் சட்டி அடித்து தாங்கள் சரி தானே. சரி, ஓகே. கண்ணால் கண்டேன் அதை சொல்கிறேன். சரி, ஓகே. அப்போ நாங்கள் ஃபைனல் பண்ணுவோம். சரியா, இப்போ அக்காவுக்கான உதவியை வந்து நிறைய பேர் வந்து அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் முதல் நாள் கதைச்ச விதத்தை பார்த்துட்டு எல்லாம் விழுந்து அடித்து வந்து உதவிக்கு அனுப்பியிருந்தாங்க காசு. சரிதானே, அதில் ஒரு அண்ணா கயக்க போய் சொல்லியிருந்தார். உங்களோட இந்த பிள்ளை இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் இரவே ஓடி போனேன், அங்கே காசு போடோன்ட்டு போய் இங்கே பள்ளத்துக்கு காலை வச்சு விழுந்தும் போனேன்ட்டு. அவ்வளோ அந்த வேகம் உங்களுக்கு உதவி செய்யணுமெண்டு. அப்படியெல்லாம் மக்கள் வேகமாக உதவி செய்கிற காசை நீங்கள் சரியாக பயன்படுத்துவோமே. சரி,
அப்போ இப்போ என்னென்னா உங்களுக்கு மேலே உதவி என்ன சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக தானாக்கா வந்தது. என்னடா நான் அதில் எனக்கு போட்டியோ பொறாமையோ எனக்கு தேவையில்லை, நான் அதை தர கடமைப்பட்டிருக்கேன். சரிதானே? அப்போ இப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி யார் யார் செஞ்சன்ற விபரத்திற்கா பார்ப்போம். சரிதானே? ஓகே. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இதில் மெயினாக வந்து எல்லா டைம் வந்து இதைத்தான் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர்களை என்ன சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு உதவி செஞ்சாக்கள்கிட்ட விவரங்களை சொல்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமா சேர்த்து கடைசியாக என்ன சொல்கிறீங்கன்றதை பார்ப்போம். சரியா? ஓகே. சரி, அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய பிமல் அண்ணான்னு சொல்லி வந்து அவர் ஒரு 1,00,000 உண்டு அனுப்பியிருந்தார். அண்ணாவினுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 334 தெரிஞ்சிருக்கும் உங்களை விமல் அண்ணான்னு சொல்லி நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அண்ணா வச்சது தானே. இப்போ அவர் வந்து அனுப்பியிருந்தார். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாருடைய வாட்ஸ்அப் நம்பரையே சொல்லி முடிப்போம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் இனி திருப்ப வாசிக்கப்போனா கரைச்சல். இந்த வீடியோவில் நான் சொல்கிறோம் வந்து ஏதாவது பேர் மென்ஷன் பண்ண நீங்கள் விரும்புகிறீங்களா இருந்தால் நீங்கள் காசு அனுப்பிட்டு ரிசிப்ட் போடுற டைமே வந்து இதை என்ன பேரில் மென்ஷன் பண்ணி கொடுக்கணுன்றதை தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி விட்டிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்க போகிற டைமில் எல்லாம் அப்டேட் பண்ணி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு அடிக்கும்போது நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அதால் வந்துட்டு மிஸ் ஆயிரும். சரியா? ஸோ அதால் நான் திருப்பி ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து தயவுசெய்து அது வரைக்கும் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. சரி தானே? அப்போ முதலாவது விமல் அண்ணா வந்துட்டு ஒரு 1,00,000 அனுப்பியிருந்தார். பிறகு வந்து ஒரு அக்காவோ அண்ணாவோ தெரியலை, லண்டனில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கடைசி 950. சரி தானே? 8950 அவங்க வந்து ஒரு 40,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி இத்தாலியிலேருந்து வந்து ரஞ்சி அக்கான்னு சொல்லி வந்து அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்துட்டு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட கவிதாஸ் மூலமாக ஒரு 50,000 அனுப்பியிருந்தா. அக்காண்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 054. அதே மாதிரி வந்துட்டு துஷ்யந்தான்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு லண்டனில் இருந்து ஒரு 1 lakh கொண்டு அனுப்பியிருந்தார். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 352. அதே மாதிரி வந்து கனடாவிலேருந்து மூர்த்தி ஜெயான்றவங்க வந்து ஒரு 50,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 699. அதே மாதிரி வந்துட்டு லண்டன்லேருந்து நிம்மி அக்கா வந்து ஒரு 1,00,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 699 அவங்கடையுமே. இதுக்கு முதல் சொன்ன மூர்த்தி ஜெயாண்டு கனடாலேருந்து 50,000 அனுப்பினா அவர்கிட்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் என்ன சொன்னார்? கூட்டி கொண்டு இருக்கிறீங்களா? எவ்வளோ காசு வருதுண்டு எவ்வளோ சொல்லிட்டு சொல்லுங்க. இது வரைக்கும் இல்லை, நான் வாட்ஸ்அப் நம்பரை விட்டுட்டேன். அப்போ என்னதை கவனிச்சுட்டு இருந்தீங்க? இல்லை, நீங்கள் சொல்ல நான் கேட்டுக்கொண்டுக்கிறேன். கூட்டவே இல்லை, கூட்டவும் இல்லை பார்க்கவும் இல்லை. சரி, ஓகே. அதை பார்க்கலாம் என்ன பேரில். சரியா? அதே மாதிரி வந்து பெல்ஜியத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா ஒரு ஆள் அவர் எங்கள் மூலமாக நிறைய உதவிகளை வந்துட்டு செஞ்சுருக்கார். அப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50,000 அனுப்பியிருந்தார். அண்ணாவுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 674. சரி தான், அண்ணா பேர் சொல்லணும்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்துட்டு சிவாண்ணா வந்துட்டு ஹொலண்டிலேருந்து ஒரு 25,000 அனுப்பியிருந்தார். அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 918. அதே மாதிரி திருமதி சுபாஸ்கரன்றவங்க வந்துட்டு சைக்கிள் வண்டி கொடுங்க கடை பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க. கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 148. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவோ அக்காவோ தெரியலை வந்து அப்பாவினுடைய 21வது ஆண்டு நினைவாக பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தவசி பிள்ளை வந்து உதவியை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சந்திரபாலன் சொல்லி லண்டன்லேருந்து அண்ட் வந்து தங்கை ரஞ்சினி வந்து கொலண்டிலேருந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அவங்க எழுதினதை நாங்கள் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கமிங்க. அவங்க 50,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 269. அதே மாதிரி வந்து இன்பராணி தனபாலன்ன்றவங்க வந்து டென்மார்க்லேருந்து ஒரு 50,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 298. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தார். பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். வந்து வாட்ஸ்அப் நம்பர் 290. அதே மாதிரி இட்டாலியிலேருந்து வந்து ஒரு அண்ணா அக்கா தெரியல பேர் குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. வந்து 30,000. இது இத்தாலியிலேருந்து ஒரு தங்கச்சி ஒரு ஆள் அனுப்பி இந்த பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 597. சரி தானே? அதே மாதிரி வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. வந்து ரியா மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 267. தங்கச்சியோட பேர் வந்து நிலக்ஷியா. தங்கச்சி பேர் சொல்ல விரும்பினாவோ தெரியல, அதில் வந்ததால் நான் சொல்லியிருக்கேன். சரியா?
அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அக்கா எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக தான் வந்து உதவிகள் வந்திருக்கு. சரிதானே? சாரி, இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து 25,000 அனுப்பியிருந்தார். வந்து வாட்ஸ்அப் நம்பர் கடைசி 572. அப்போ அக்கா நீங்கள் எதிர்பார்த்த விட உதவிகள் அதிகமாக தான் வந்து வந்திருக்கு. சரிதானே? இப்போ இதில் உதவி செஞ்சவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோடீஸ்வரனும் இல்லை, லட்சாதிபதியும் இல்லை, மில்லியனரும் இல்லை. ஏதோ தங்களால் முடிஞ்சதை தாங்க உழைக்கிறதுல ஒரு கொஞ்சம் என்றாலும் ஈழத்தில் வாழக்கூடிய எங்களோட கஷ்டப்பட்ட மக்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரிதானே? இப்போ இன்றைக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு கொஞ்சம் வசதி படைத்த ஒரு ஆளாக வந்தால் என்னண்டு உதவி செய்வீங்களா மக்களுக்கு? கண்டிப்பாக உதவி செய்வீங்க. என்ன மாதிரி செய்வீங்க? இப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்லி இப்போ கோழி கூட்டால் எனக்கு ஒரு லாபம் முதல் நாங்கள் கொடுக்கணும் சர்ச்சுக்கு கொடுக்குறோம் தானே. அதே போல் எங்களுக்கு இப்படி ஒன்று வருதுன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு காணுமோ காணாது எங்களால் ஏலக்கூடிய அளவில் நாங்கள் செய்தால் இல்லாச்சால் இப்படி எங்களை நினைச்சு இப்படி இந்த இயலாதாக்களை ஆச்சரியமும் அப்படி இப்படி இருக்கிற ஆக்களுக்கு அப்படி எதுவும் கொடுப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்கள் மூலமாக தருவேன் ஒன்றும் சொல்லவே இல்லை. எங்கள் மூலமாக ஒரு உதவி எங்கள் மூலமாக தான் எங்கள் மூலமாக உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக உதவி செய்கிறக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் நான் தருவோம்னு சொல்லவே இல்லை. நாங்கள் உங்களோட தந்து செய்கிற மூலமாக அப்படி செய்வேன் சொல்லுங்க. இப்போ அங்கே நாங்கள் கொடுக்குறா இருந்தாலும் உங்களோட தந்து சொல்லித்தானே கொடுப்போம். இப்படி இன்னதுக்கு இவே சொல்லி தெரியணும். அதே மாதிரி நாங்களும் அந்த எந்த பிள்ளைகளும் அப்பா இல்லை வளர்ந்தானே. அப்போ பிள்ளைகளை நினைச்சா அப்படி செய்வோம். சரி, அப்போ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. சரி தானே? அதாவது எப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக வந்து ஒரு கொஞ்சம் என்றாலும் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ அதில் வந்து ஒரு சிறிய பகுதி என்றாலும் உதவி செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. சரி தானே? ஓகே, இப்போ தற்சமயம் உங்களுக்கு நாங்கள் செஞ்சதை விட வேறு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்க. இருக்கா ஒரு பிரச்சனையும் தலையடி காய்ச்சல் சொல்லப்படாது, அது மாறி வேறு இல்லை. ஒரு பிரச்சனையும் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. கடனுகளுக்கு எல்லாம் சரி. இப்போ டிவி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி தான் பண்ணிக்கணும் தான். அதை நீங்கள் டிவியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி யூடியூப் மூலமாக டிவிலே எல்லாம் பார்க்கலாம். சரியா? மற்ற பிள்ளையோட ரிமோட் கார்லேருந்து சகலதும் நான் பண்ணிக்கணும் தந்தாச்சு. சரி தானே? இப்போ வேறு என்ன பிரச்சனை நீங்கள் மனம் விட்டு சொல்லுங்க. வேறு என்ன உங்களுக்கு நாங்கள் செய்யணும்னு சொல்லி. வேறு ஒன்றும் செய்தல எனக்கு கண்ணாடிக்கு தான் இதன் அதை நான் பேருந்து. சரி, அதை நீங்கள் செய்வீங்க. சரி, வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. சரி தானே? சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வந்துட்டோம்? 6,82,280 ரூபா வந்துட்டோம். சரி தானே? அப்போ இதோட அடிஷ்னலாக நான் உங்களுக்கு கோழிக்குன்னு சொல்லி ஒரு 1 லட்சம் தரேன். சரியா? 1 லட்சமும் கோழிக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 1 லட்சம் ரூபா கோழி வண்டி இந்த கூட்டு கவலையில் அப்புறம் இந்த வீட்டுக்கு ஏம்பட வண்டி வந்துடும். அதால் நீங்கள் அளவாக வந்துட்டு கோழியை அதுக்கு வாங்கி விடலாம். விட்டுட்டு நீங்கள் மிச்ச காசை வந்துட்டு பேங்கில் போடலாம். சரியா? ஒரு 1 லட்சம் தாங்க ஐயா. சரிதானே? அப்போ இப்போ டோட்டலாக எவ்வளோ வரப்போகுது? 7,52,250 ரூபா வரப்போகுது. சரிதானே? இதோட உங்களோட உதவிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது. சரியா? சந்தோஷமா ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறான்றதை நாங்கள் எப்படி இனங்காணலாம்? காலாடுமா? அப்போ என்ன இனங்காணலாம்? யார் உதவி செய்தவையோ அவையால் நான் இப்படி இருக்கிறத நான் அவைக்கு சந்தோஷத்தில். காலம் என்ன சாப்பிட்டீங்க? காலமாக தோசை சுட்டு காலம் என்ன சாப்பிட்டேன்றாக்க நீங்கள் நேற்று பின்ன முழு தூரம் வச்செல்லாம் சொல்லணுமா? இல்லை தானே? ஒரு மனுஷன் என்னண்டு சந்தோஷப்படுறான்றதை என்ன காணலான்டா முகத்தில் ஒரு புண்ணகை ஒன்று மேலருமா இல்லையா இருக்கும். உங்களுக்கு அந்த புண்ணகை காணலையேன்? காய்ச்சலண்டோடியா? இல்லை, தொண்டனோ வரைக்கும் சிரிக்கிறக்கு ஒன்று சம்பளம் நாய்க்கு நேடா. சரி, அன்னிப்பாங்க. உங்களை ஓன் வாசிக்கிறேன். டீச்சர் கரியர் நேரம் வந்து நிற்கிறேன். உங்களோட கரியர் நாங்கள் ஓவன் பாசிக்கிறேன். வெயிலது கொஞ்சம் பிச்சிக்கலாம் தான் கிடக்கு. சரியா? நீ தான் அந்த நீ 1 லட்சம் 1 லட்சம் இருக்குது. சரியா? அப்போ இதுக்கு நீங்கள் அந்த கோழியை வாங்கி எல்லாம் விட்டுட்டு மிஞ்சினாயதும் நீங்கள் உங்களோட பேங்கில் போட்டு வைக்கலாம். சரிதானே? இப்போ நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்ச உதவி இதில் 7,52,250 ரூபா வந்துட்டு முதல் ஒரு 1 லட்சம் முதலாவது வீடியோவில். அப்போ 8,52,250 ரூபா. சரிதானே? காணுமா உங்களுக்கு இந்த உதவி? வாழ்வாரத்தோட நான் காணும்னு நினைக்கிறீங்களா? கோழி வண்டி வளர்க்க சரிதானே காணும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் இப்போ காணாது இதை விட எதுவும் தேவைகள் இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்க. நாங்கள் எதுவும் செய்ய முடியுமா இருந்தால் என்கிட்ட செய்வோம். வேண்டாம், இது இப்போ நாங்கள் இங்கே வர மாட்டோமில்லோ. அதால் தான் கேட்குறேன். காணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா?
கோழி வளர்த்து தண்டு மட்டும் வேலையில் சாப்பாட்டுக்கு வேணும் தானே. சாப்பாட்டுக்கு வேணும் வேணும் வார காசு என்ன புரியல அந்த அதுன்னு வேலையில் அது எடுத்து சாப்பிட்றோம் நாங்கள், பிரச்சனை இல்லை. அப்போ ஆனால் அந்த என்னதான் சொன்னாலும் மனம் வந்து கொஞ்சம் வேணாம்னு சொல்ல மனசு இப்போ நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு தந்துட்டீங்க, நீ நாங்கள் அதிலிருந்து ரெண்டு வந்தானே. கோழி வளர்ந்து முட்டை இட்டு விற்க மாட்டோம், உங்களுக்கு காசு வரான்ட்டு எனக்கு தெரியும், சரிதானே. அதுக்கு தான் நான் உங்களுக்கு 1 லட்சம் தந்தேன், சரிதானே. அதுலேயே இப்போ 50,000 ரூபா கூட கோழி வாங்க வேண்டிய அவசியம் வராது. 50,000க்கு மேலே மிஞ்ச போகுது. இனி இப்போ எப்படி தான் உங்களுக்கு நம்பி காசு வர? அது எங்களுக்கு போன மாதம் வருஷம் 5ஆம் தேதி வந்தது. 15 ரூபா தான் பாரு. 15 ரூபா இன்னும் ஒரு 5-6 நாள் தான் கிடையாது. 5-6 நாளில் உங்களுக்கு 15,000 வந்துடும். அதெல்லாம் தெரிஞ்சும் கோழி வளரும் மட்டும் சாப்பாட்டு காசு இல்லை என்று சொல்கிறது நீங்கள் நியாயமோ? இல்லை தான். நான் உங்களை ஃபஸ்ட் டைம் வரைக்குள்ளே என்ன மாதிரி எங்கே வச்சுருந்தேன் தெரியுமோ? சொல்லுங்க. இந்த மாமரத்தின் உச்சி இருக்குல்ல, அந்த தொங்கலில் வச்சேன் நான். ஆனால் உண்மையிலே மக்கள் கமெண்ட்ஸ் எழுதிக்க கூடாக்க நான் அதை பற்றி கவனிக்கிறேன். என் அக்கா பாவம் அப்பா பாவம்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து உங்களோட அந்த கேரக்டர் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி எதுவும் இருக்குதா? கொஞ்சம் வித்தியாசப்பட்ட மாதிரி. ஏனண்டா உங்களை அந்த மனத்தால் வந்து ஒரு சந்தோஷமா நன்றி இல்லை நான் நீங்கள் 2ஆம் கட்டம் தடவை நல்ல சந்தோஷமாக இருந்தேன் நான். இப்போ 5ஆம் கட்டம் இல்லை அப்படி இல்லை, எனக்கு நல்ல சந்தோஷம். இது அதை விட இன்னும் சந்தோஷம் என்ன சந்தோஷம். சரி, இப்போ என்னண்டா இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சாப்பாட்டு தேவைன்னு சொல்கிற வேற ஒரு தேவைகளும் இல்லையா? எனக்கு ஒரு தேவையும் இல்லை. அந்த கண்ணாடிக்கு தான் எவ்வளோண்டு கேட்டால் அது கண்ணாடிக்கு தேவைன்னு கேட்டு போட்டு நீங்கள் இதுலேயே கொடுக்கலாம். சரி, அந்த சாப்பாட்டுக்கு இப்போ இத்தனை வருஷமா நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சமாளிச்சிருக்கீங்களோ, அதே போல கடைசியாக நாங்கள் உங்களுக்கு ரிமோட் கார் கூட வண்டி கொண்டு தந்துருக்கோம், சரிதானே. சரி, அந்த மாதிரி செஞ்சிட்டோம். நான் இவ்வளோ கேள்வி உங்களை கேட்டினாண்டா உங்களுக்கு ஆக்கள் அனுப்பின காசு வந்துட்டு கூட்டும் போது கொஞ்சம் கூட தந்துடுது. அப்போ சிலவில் நான் உங்களோட இப்போ நீங்கள் சொன்னீங்க கோழிடுற முட்டையை விற்றே அதில் ஒரு லாபம் வந்தால் நான் ஆக்களை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அப்போ இப்போ நீங்கள் எப்படி செய்ய போறீங்களோ, உங்களுக்கு வந்த உதவியில் ஒரு கொஞ்சத்தை வேறு யாருக்கும் கொடுக்கலாம்னு கேட்டால் நீங்கள் ஓமண்டா போறீங்களா என்ன போறீங்க? ஓமண்டா தான் பண்ணுவேன் சொன்னால். இப்போ எங்கண்ட இது நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆக மேலே இது இதுன்றா தானே. அப்போ எங்களை விட இன்னும் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கினேன் தானே. கட்டாயமாக அப்போ அவைக்கு நீங்கள் அந்த உதவியை கொடுக்க நான் இது முன்பாரிங்க, உதவியை கொடுக்க முன்பாரிங்க. மனசால எத்தனை விதம் முன்பாரியர்? 100க்கு 100 வீதம் நான் மனசால முன்பாரு. இனி இவ்வளவு கதை நான் கதைச்சா அப்புறம் 100க்கு 1 வீதம் குறைஞ்சாலும் சிக்கல் உங்களை உண்மை கொடுங்க. இல்லை இப்போ சரி இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு இதையும் விடவும் அதிகமாக வேறு ஆக்கலாம். இப்போ கதைச்சவே இப்போ நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். போதும் அக்காவுக்கு போதுமான உதவி வந்துட்டு அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானித்து உங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. உங்களுக்கும் இயலாமைகள் இருக்கிற காரணத்தால் சரி பரவாயில்லை உங்களுக்கு தந்தவங்கட உங்களுக்கே ஆகட்டும்னு சொல்லி கொண்டு வந்தோம் நாங்கள். சரியா? அப்போ நான் இதில் பேர் சொன்னாங்கள்ட்ட மொத்த உதவி வந்து டோட்டலாக எங்களுக்கு சேர்ந்தது வந்து 8,20,000. சரியா? அதில் இப்போ இந்த 1 லட்சத்தோடு சேர்த்து உங்களுக்கு நான் எவ்வளோ தந்துட்டேன்? 7,52,250 ரூபா தந்துட்டேன். சரியா? போனால் மிச்சம் உங்களுக்கு இன்னும் 67,750 ரூபா நான் தரணும். இருக்குதா? 67,750 ரூபா வருமா? இது மிச்ச காசு இருக்கு. அது என்ன எனக்கு தரப்புறீங்களோ? இல்லை காட்டுறேன் உங்களுக்கு. அதே காட்டுவேன். காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ குணத்தடிக்கு 15 தான் எடுத்த. என்னென்னாக்கா நீங்கள் இதில் கொண்டு போய் நீங்கள் பேங்கில் வந்து போட்டு விடுங்க. சரிதானே? 2 பிள்ளைகள்கிட்ட பேர்லேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போட்டுடுங்க. 67,750. சரியா? இது 2 பேருக்கும் தோடு செய்கிறேன். ஓ நீங்கள் சரி தோடு இல்லையா பிள்ளைகள்கிட்ட காதில்? சரி ஓகே செஞ்சு கொடுங்க, பிரச்சனை இல்லை. இவ்வளோ தூரம் நாங்கள் யாருக்கும் உதவி செய்யலையாக்கா. 67,750 ஒரு தரம் ஒரு கோழியை வேண்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பு போட்டு விட்றேன். இல்லாடி 2-3 கோழியை வீட்டை கூட்டினா அப்படி இல்லை அது வேற. அது எங்களை விட்டு என்னோட அடுத்த வீட்டு கோழி வேற 3 கூட வச்சு கொண்டு வரான்டா மூடி போட்டு. என்ன 2வது 3வது வீடியோலையாக்கா உங்களோட ஒரு சில கதை பேச்சுகளுக்கான கொமெண்ட்ஸ்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. ஆனாலும் அதையும் தாண்டி எவ்வளோ பிரச்சனைப்பட்டு சொன்ன மாட்டேங்க. இடையில கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் 2-3 தடவை போனாங்க உங்களோட வீட்டை வந்த ஆள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மட்டும். அதையும் தாண்டி வந்து நான் இவ்வளோ ஹெல்ப்பையும் நாங்கள் உங்களோட வீட்டை நோக்கி கொண்டு வந்து
சரி அதெல்லாம் தேவையில்லாக்காத விடுங்க, அது முடிஞ்ச அளவில் சரியா. இருந்தாலும் அப்போ நீங்கள் அதை சரியான முறைக்கு பயன்படுத்துவோம். சரி, அதை கண்டிப்பாக சரியாக கொண்டு இதை பார்க்குறவங்க ஏன் நாங்கள் இவா தேடி தேடி வந்து உதவி செய்கிறன்ற மாதிரிக்கு தவற எழுதக்கூடாது. இது வந்து ஆல்ரெடி முதலாவது வீடியோ போட்ட உடனே வந்த உதவி, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 கிழமைக்கு மேலே. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி ஃபைனல் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு அக்கா கேட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து, கிணத்துலேருந்து, சைக்கிள்லேருந்து, கோழிக்கூட்லேருந்து, டிவிலேருந்து சகலதும் கடன் எல்லாம் அடைச்சி சகல பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துருக்கோம் அக்காவுக்கு. சரி தானே? அப்போ இந்தியோட அக்கா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ். 67,750. 67,750 தானே? சரியா? ஓகே. அப்போ வந்து கிட்டத்தட்ட அக்காக நாங்கள் 1 மில்லியனு கிட்ட உதவி செஞ்சுருக்கோம். சரி தானே? 1 மில்லியன்டா அவ்வளோ காசு சொல்லுங்க அப்போ. 12 லட்சம். 1 மில்லியன்ன்றது உங்களுக்கு எவ்வளோன்றது தெரியாது, உங்களுக்கு வந்த உதவி எவ்வளோன்றது தெரியும் தானே. அவள் கிட்டத்தட்டக்குள்ளே சரி. இப்போ 9ன்றது எத்தனை கிட்டத்தட்ட 10க்கா 100க்கா? என்னது? சரி, உங்களுக்கு எவ்வளோ இப்போ உதவி செஞ்சுருக்கோம் மொத்தமாக? இன்றைக்கு நான் சொன்னான்ல உங்களுக்கு, இது வரைக்கும் 8,20,000 வந்துட்டு ஆக்கள் அந்த முதலாவது வீடியோவுக்கு பிறகு உதவி செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் கணக்கு பார்த்து. சரி தானே? இதில் கடைசியாக உங்களுக்கு 1,67,750 ஐயா தந்திருக்கோம். சரி தானே? அப்போ இந்தியோட உங்களுக்கு 8,20,000 2வது வீடியோவுக்கு பிறகு முதலாவது வீடியோவும் சேர்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9,20,000 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். சரியா? கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் 16-17 பேர்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு காசு அனுப்பினவங்க. சரியா? அதோட எங்கள் 3 பேர்ட்ட பேரையும் சேர்த்தா ஒரு 20-25 பேர்கிட்ட உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். சரி தானே? எங்களையும் சேர்க்கத்தானே வேணும் என்ன? அப்போ இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இந்த காசு அனுப்பினவங்களுக்கு? இந்த காசு அனுப்பினவைக்கு நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்து, உடுதுணி இல்லாமல் இருந்து, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த நாங்கள். அப்படி இருந்தும் அக்கா விட்ட போய், அக்கா பேர் தெரியல, அக்கா விட்ட போய் இப்படி என்று சொல்லி அறிஞ்ச நாங்கள் அக்கா விட்ட போய் சாப்பிட்டு அங்கே தர பொதி வேண்டி அக்காவோட கதைச்சிட்டு வர அக்கா அண்ணா மூலமாக என்னை தொடர்பு கொண்டு விட்டவா, அதுக்கு நன்றி. அதால் தான் இன்றைக்கு அண்ணாவை ஏசப்பா தூதர்களை அனுப்பினவரை 3 அண்ணாக்களையும் அனுப்பி அந்த அவியோட இந்த வீடியோ பார்க்க வச்சு இந்த உதவியை செய்த இந்த ஒவ்வொரு உதவி செய்த ஆக்களுக்கும் என் அப்பாவும் என் பிள்ளைகளாகவும் நானும் சாப்பாடு உடுதுணியில் இல்லாதாலே நாங்கள் சிறப்பாக இருக்கிறத இந்த காசு அனுப்பி உதவி செய்த எல்லாருக்கும் நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமில்லை, எனக்கு உதவிக்கு வருதளவுல பிரச்சனை நடந்தும் அண்ணா அதை தாண்டி அப்பான்ற நிலைமையை முதலாவது பார்த்து அப்பாவுக்கு தேப்பன்ல பிள்ளைகளும் இருக்குன்னு சொல்லி, பொம்பளை பிள்ளை சௌரங்கள் இருக்குன்னு சொல்லி அதை இந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த அண்ணன் என்னிடத்துல வந்து இவ்வளோ பெரிய உதவியை எல்லாம் செய்திருக்கிறார். அதுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லுறேன். நேற்று நான் போட்ட வீடியோ பார்த்துனீங்களே? ஓ, எங்கே போனாங்க நாங்கள் நேற்று அளவட்டிக்கு. சரி சரி தானே? அப்போ சந்தோஷமா? ஓகே தானே? அப்போ உண்மையிலே வந்து நான் உங்களை முதல் நாள் வந்து சந்தித்து பார்க்கும்போது உங்களோட கதைகள் சோகங்கள் எல்லாம் கேட்டு, ஸ்பெஷலி உங்களோட அப்பா ஒரு அல்சர் பாணி 250 அல்சர் பாணி கூட வாங்க முடியாத நிலைமையில் வைரறின்னு சொல்லி கேட்டதுக்குனாங்க தான் நாங்கள் உங்களுக்கான உதவியே செய்யலாம்னு சொல்லி தீர்மானித்து இன்றைக்கி எங்கேயோ இருந்த உங்களை, அதாவது வந்து பைபிளில் இருக்கிற வசனம் குப்பையிலேருந்து என்ன தூக்கி எடுத்தாருன்ற மாதிரி, அதுக்கான உங்களை நான் குப்பையிலேருந்துன்னு சொல்ல வர இல்லையாக்கா, நீங்கள் இருந்த நிலைமையிலேருந்து உங்களை நாங்கள் எங்கேயோ கொண்டு வந்து ஒரு இன்னும் ஆளுகிட்ட வந்த இடத்துல என்னத்தான் அந்த இடத்துல காட்டி இருக்கிறார். இன்றைக்கு கூட அவள் பார்த்தாண்டா கவலைப்படுவா. ஏண்டா அவள் வந்து தன்னுடைய சந்தர்ப்பத்தை தன் வாயாலே இழந்தா. கடவுள் சொன்ன மாதிரி ஜீவனம் மரணமும் மனுஷன் வாயில் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ அவள் அதை இழந்து போனால் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீங்க நல்லா கதைச்சபடியாக. அப்போ நான் எல்லாட்ட பக்கமும் செவிமடுக்க கடமைப்பட்டிருக்கேன். கட்சி தான் எல்லாட்ட பக்கமும் நான் வந்து செவிமடுக்கணும். அந்த வகையில் மக்கள் விரும்பி கொண்டு இருக்கிறாங்க. நான் இறங்கி கடையில் எல்லாம் போய்ட்டு சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சும் கடைசியில் ஒரு 30 நேரங்களால் சேமிக்க முடிஞ்சாது. அந்த வகையில் இவங்க கேட்ட உதவி ஒன்று விடாமல் நான் எல்லாம் செஞ்சு வந்திருக்கேன். சரி தானே? உங்களுக்கு தான் இப்படி பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கேம்மாக்கா. சரி தானே? நிறைய காலத்துக்கு பிறகு அப்போ அதை நீங்கள் நல்ல மாதிரி பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ரெண்டையே கூட இப்போ நான் நினைச்சிருந்தா இந்த இவ்வளவு காசு உங்களை எக்ஸ்ட்ரா கூட தந்திருக்க தேவையில்லை. இதை வெட்டி போட்டு இன்னொரு ஆளை கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அதுலேயும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கண் தெரியாது. அப்போ சரி, நீங்கள் என்ன தான் இனி வாழ்வாரம் செஞ்சு உழைச்சாலும் உங்களுக்கு உதவிகள் காசு வந்தாலும்
நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைகள் வளர்கிற நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை தானே. அப்போ அதால் இந்த காசில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து நீங்கள் ஒரு 25,000 இருந்தாலும் பிள்ளைன்ற பேரில் போட்டுட்டு தோட்டுக்கு ஒரு 40,000 காணுமா? 2 பேருக்கும் காணுமா? காணும்படி வச்சது தானே. அப்போ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கூட ஒரு 20,000 போட்டு வச்சாலும் ஒரு 10 வருஷம் போகும். அது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் காசாக வரும். சரி தானே. அதை யோசித்து போட்டு தான் நான் கொண்டு வந்து தந்தேன். நான் எழுதுறவங்க என்னென்றாலும் எழுதட்டும், பரவாயில்லை. என்னைய கூட யாரும் தவறாச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு இவ்வளோ உதவி செய்யணும்ன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் கேட்ட உதவிகளை தான் நான் நேர்மையாக செஞ்சுருக்கிறேன். சரி தானே. அப்போ கடவுள் ஒரு ஆள் இருக்கார், அவர் பார்த்து கொள்ளுவார். நான் உண்மையிலே வந்து 1 ரூபா காசு கூட நாங்கள் இதில் இந்த எதிர்பார்த்து செய்யவும் இல்லை. உங்கள்கிட்ட தந்துட்டு நான் வாங்கினேன். நான் இப்போ இல்லை 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 இவ்வளோ அன்றைக்கு ஒரு வாங்கினேன். அதில் கொஞ்சம் அது செங்கலுக்கு சாமான் தானே வாங்கினேன் 1 லட்சம். அது சொல்கிறீங்களா நீங்கள்? சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து எதையுமே எதிர்பார்த்து நாங்கள் செய்கிறது இல்லை. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, டிவி கடையிலேருந்து ரிமோட் கார் கடையிலேருந்து எல்லா கடைக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டு விலை குறைச்சி 50-100 ரூபா பார்த்து தான் பண்ணி வந்து கொடுத்துருக்குறோம். காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் கஷ்டப்பட்டு வீர செஞ்சு உழைக்கிற காசு சரியாக போய் சேரணுமெண்டு இதை நீங்கள் நல்ல மாதிரி பயன்படுத்துவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த இடத்த விட்டு விடைபெறேனாக்கா. இனி வரும் காலங்களில் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட உதவிக்கு போகணுன்றதை உண்மையிலே நாங்கள் அறியக்கூடாது. என்று அறிஞ்சால் மனம் வேதனைப்படுவோம். சரியா? இதில் இருந்தே நீங்கள் பிழைச்சி கொள்ளணும். சரியா? ஓகே. அப்போ இதில் வரையும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றும் சொல்ல விரும்பல. ஓகே. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். நாங்களும் விளக்கிட போகிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் கதைச்ச விதங்கள் உங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி அமைஞ்சதா? நான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கதைப்பேனாக்கா. நான் சொன்னேன், எனக்கு நீங்களும் பண்ணும், வீடியோ பார்க்குறவங்களும் பண்ணும், எல்லோரும் பண்ணும். அப்போ எல்லாரையும் வந்து நாங்கள் அவ்வளோ சமாளித்து போத்தானே பண்ணும். அதுக்காண்டி சில கதைகள் நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கோம். சரி தானே. ஓகே. அந்த வகையில் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். பாய். என்ன கதைக்க மாட்டேன் கோழி. ரைட். ஓகே. சரி, சந்தோஷம்.